ஒரு தெம்பா சொல்றீங்க பாருங்களேன். ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் நன்மையானவைகளை செய்ய நம்மத்திலே வந்திருக்கிறார். எனக்கு கிடைத்த இந்த அருமையான வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அண்ணன் சொன்னது மாதிரி 3வது முறையாக நான் வருகிறேன். முறை ஜூலை மாதத்தில் வந்தேன். அப்போ நான் என்ன செய்தி கொடுத்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் கேட்டு உங்களை சங்கடப்படுத்த மாட்டேன், கவலைப்படாதீங்க. 2வது முறையாக போன ஜனவரியில் வந்தேன். அப்போ நான் என்ன வார்த்தை பேசுனேன்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, அதெல்லாம் கேட்க மாட்டேன், சரியா? சரி, எரேமியாவை அடிப்படையாக வைத்து போன வருஷம் நான் வரும்போது பேசுனது ஞாபகத்தில் இருக்கிறது. இந்த முறையும் கூட உங்களுக்கு முன்பாக வந்து நிற்க ஆண்டவர் இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அன்பின் மிகுதினால நிறைய வார்த்தை சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை பொதுவாக நான் அடிக்கடி சொல்லுகிறது வழக்கம். ஒருவேளை போன முறை கூட சொல்லியிருந்திருக்கலாம். வார்த்தையை 2 விதமாக ஜனங்கள் பார்க்க முடியும். 2 விதமா பார்ப்பாங்க. ஒண்ணு, வசனத்தை கண்ணாடி மாதிரி பார்க்கலாம். எப்படி பார்க்கலாங்க? கண்ணாடியில பார்த்தா என்ன தெரியும்? எதையோ ஒண்ணு தெரியும்ல. சொல்லுங்க, என்ன தெரியும்? கண்ணாடியில பார்த்தா என்ன தெரியும்? நம்ம முகம் தெரியும். வசனத்தை அப்படி பார்க்கலாம். வசனம் வரும்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இந்த வசன கர்த்தர் எனக்கு பேசுறாரு. அந்த வசனத்தை கண்ணாடி மாதிரி பார்க்கலாம். கண்ணாடியில பார்த்தா என் முகம் எனக்கு தெரியும். என்னை எனக்கு உண்மையாக காட்டுகிற மிகச்சிறந்த கண்ணாடி என் கரங்களிலே தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம். அப்படிதானங்க? அல்லேலூயா. ஆமா. இப்பெல்லாம் செல்ஃபி கேமராலாம் ரொம்ப நல்ல கேமராலாம் வந்துருச்சு. கருப்பு காக்காவை வெள்ளை காக்காவை காட்டுற அளவுக்கு செல்ஃபி கேமராலாம் இருக்குது. ஆனா என்னை இருக்கிற மாதிரியே காட்டுறத பெஸ்ட் எவர் செல்ஃபி கேமரா என்னுடைய பைபிள் தான். நம்ம பைபிள் தான் நம்மள இது பொய் சொல்லவே சொல்லாது, கரெக்டா காட்டும் நம்மள. சோ பைபிளை வார்த்தைய கண்ணாடி மாதிரி பார்க்கலாம். இது ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் இருக்குது, பைபிளை ஜன்னல் மாதிரி பார்க்கிற குரூப். ஜன்னல்ல பார்த்தா என்ன தெரியும்? உங்களை தான் கேட்கிறேன் நான். ஜன்னல்ல பார்த்தா என்ன தெரியும்? நம்மளை தவிர எல்லாம் தெரியும். ஊர் தெரியும், பக்கத்து தெரு தெரியும், அந்த மரம் தெரியும், எல்லாம் தெரியும். ஒண்ணு மட்டும் தெரியாது. எது தெரியாது? நம்மள மட்டும் தெரியாது. திருப்பி சொல்றேன், வார்த்தைய பைபிளை 2 விதத்துல பார்க்கலாம். ஒண்ணு கண்ணாடி மாதிரி, இன்னொன்னு ஜன்னல் மாதிரி. கொஞ்சம் பக்கத்துல பார்த்து சொல்லிருங்க, கண்ணாடியா பாருங்க, பைபிளை கண்ணாடியா பாருங்க. ஏன்னா சில நேரத்துல நம்ம ஏதாவது பேசுவோமா, பக்கத்துல இருந்து அக்காவுக்கு தோணும், இன்னும் நல்லா சொல்லுங்க பிரதர், 3வது ரோல உட்கார்ந்து இருக்குல்ல, அதுக்கு தான் இன்னும் நல்லா உரைக்கிற மாதிரி பேசுங்க. ஆனா அதுக்கு தெரியாது, பேசுறதே அதுக்கு தான். என்ன இதான் பாக்குறது, நம்மளை தவிர வேற எல்லாமே தெரியும். ஆனா பக்தன் எரேமியா சொல்றான் பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே நான் அவைகளை உட்கொண்டேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோ பிரதர் என் டெம்போக்கு வாசிங்க. உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னொரு முறை சொல்லலாம், உம் வசனம் ஆண்டவரே
உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். சொல்லுங்களேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் தெய்வமே, இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப். ஆராதனை 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 அன்பரேசு. ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, எங்களோடு பேசும் ஆண்டவரே. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் நீரே பாத்திரர். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் கூட உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் கேள்வியோடும் தேவையோடும் குழப்பத்தோடும் எதிர்பார்ப்போடும் கவலையோடும் வந்திருக்கிற எங்க வாழ்க்கைக்கு மருந்தா மாறட்டும்னு கேட்கிறோம். ஒரு பதிலா உங்க வார்த்தை வெளிப்படட்டும்னு நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் வெறுமையோடு இருக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் இன்றைக்கு உம்முடைய வார்த்தை ஒரு நிறைவை கொண்டு வருவதாக. வருஷத்தின் துவக்கத்திலேயே உம்முடைய பாதப்படியில நாங்கள் அமர்ந்து ஆண்டவரே இந்த வருஷத்துக்கு தேவையான அந்த ஆற்றலை, அந்த எனர்ஜியை பெற்றுக்கொள்ள நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை சாப்பிட்டு 40 இரவு பகல் தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் அன்றைக்கு எலியா நடந்தது போல இந்த 2026 நாங்க ஜெயமா நடந்து செல்லுவதற்கு ஆண்டவரே உங்க வார்த்தை இன்றைக்கு எங்களை பலப்படுத்துவதாக, எங்களுக்கு தேவையான போஷாக்கை தருவதாக, எங்களுக்கு தேவையான சத்துவத்தை தருவதாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும்னு சொன்னீங்களே ஆண்டவரே. உடைய வார்த்தை அதன் நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதாக உங்க கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ஜெபத்தோடு கூட கேட்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக.
நான் வரும்போது அருமையான சகோதரன் ஆராதனையும் ஜெபத்தையும் நடத்தி கொண்டிருந்த போதே நான் பேச வேண்டிய அந்த செய்திக்கான ஒரு கன்ஃபர்மேஷனை, ஒரு உறுதியை அந்த வார்த்தைகளிலிருந்தே நான் பெற்றுக்கொண்டேன். நான் எப்போதுமே பிரசங்கம் பண்ண போகும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கறது ஒரு சின்ன ஒரு அடையாளம் கேட்பேன். ஆண்டவரே, நான் பேசுகிற வார்த்தைக்கான ஒரு சின்ன அடையாளத்தை கொடுங்க அப்படின்னு. ஸோ அந்த அடையாளத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். நான் நம்புகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட ஒரு வல்லவராகவே இருக்கிறார். ஆமென். சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா கவனமாக கேட்கணும். ஓகேயா? சிரிடா கொஞ்சம், கர்த்தர் நல்லவர். ஒரு செய்திக்கான ஒரு தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். அக்கறையுள்ள தேவன் அக்கறைப்படுத்துவார். திருப்பி சொல்றீங்களா? அக்கறையுள்ள தேவன் அக்கறைப்படுத்துவார். இதைத்தான் ஆண்டவர் எனக்கு தலைப்பா கொடுத்தார். அதனுடைய அடிப்படையில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க நான் ஆசைப்படுகிறேன். நாம் பலமுறை வாசித்த ஒரு வேத பகுதியை தான் நான் வாசிக்க போகிறேன். பலமுறை தியானித்த ஒரு பகுதி தான். ஆனால் இந்த வேதத்தின் அற்புதம் என்னன்னா, இது ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுசாகவே இருக்கும். பாருங்களேன், ஒவ்வொரு நாள் பேசும்போதும் தியானிக்கும் போதும் புது புது வெளிச்சத்தை இந்த வார்த்தை நமக்கு தந்துக்கிட்டே தான் இருக்கும். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? நான் அண்ணன் அவங்களுடைய சாட்சியின் ஒரு பகுதியை சொன்னாங்க. உலகத்திலேயே வாழக்கூடாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் நான். நாற்றம் பிடிச்ச ஒரு வாழ்க்கை, தொட முடியாத ஒரு வாழ்க்கை. ஆனாலும் என்னை தேடி வந்து தொட்டு தம்முடைய இரத்தத்தால் கழுவி என்னை இன்றைக்கு அவருடைய பிள்ளையை ஒரு கூட்டத்துக்கு ஆசீர்வாதமாய் என் தேவன் வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவரை நான் சந்தித்த அந்த தொடக்க காலங்களிலே ஒரு பைபிள் ஸ்டடி நான் ஊரில், என்னுடைய சொந்த ஊர் நாகர்கோயில், அங்கே அட்டன் பண்ணுறது வழக்கம். அப்புறம் நான் இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். அப்புறம் அந்த பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது திருவனந்தபுரத்தில் அந்த கேரளா அந்த ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு பைபிள், ஒரு தமிழ் லெக்சரர், அப்போ அந்த அண்ணன் தான் பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் இருக்கும்போது 23ஆம் சங்கீதத்தை அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்க. 23ஆம் சங்கீதம் 23ஆம் சங்கீதம் பிள்ளைங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க தானே? எங்கள் சர்ச்சிலெல்லாம் நான் சொல்லி வச்சுருக்கிறேன். 23ஆம் சங்கீதத்தை திறந்து வாசித்தாலே பாவம் அதெல்லாம். ஹலோ, இருக்கீங்களா? சங்கீதம் 23 திறந்து படித்தாலே பாவ கணக்கில் வந்துடும் அதெல்லாம். அது சில வசனங்கள்லாம் நான் வச்சுருக்கேன். யோவான் 3:16, யோவான் 3:16 சீரியஸாக சொல்கிறேன். அதுக்கு தனி கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் பைபிளை திறந்து தான் சொன்னீங்கன்னா. இதெல்லாம் விட கொடுமை, ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு இடத்துல ஆதியாகமம் 1:1 வாசிக்க சொல்லும்போது கூட சின்சியராக அந்த கூட்டம் பைபிளை புரட்டிச்சு பாருங்களேன். அப்படியே மைக்க ரையின்னு விட்டுறலாமான்னு தோணுச்சு எனக்கு. அதனால் சில பகுதிகள்லாம் பைபிள் திறக்காமலேயே நமக்கு தெரியணும். கிறிஸ்தவர்களின் தேசிய கீதம் என்று சொல்லப்படுகிற பகுதி தான், வேத பகுதி தான் சங்கீதம் 23. கிட்டத்தட்ட 20 லட்சம் பாடல்கள் சங்கீதம் 23 அடிப்படையை வைத்து எழுதப்பட்டிருக்கிறதாம். இன்னும் எத்தனை வரப்போகுதுன்னு தெரியல. நானே 3 பாட்டு எழுதி வச்சிருக்கிறேன் சங்கீதம் 23 அடிப்படையாக வச்சு. சரி, அப்போ அந்த 23ஆம் சங்கீதத்தை இந்த அருமையான சகோதரன் பைபிள் ஸ்டடி ஆரம்பித்தார். அப்போ ஆரம்பித்து போய்கிட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன். அப்புறம் என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமான்னு ஒரு 8-10 வருஷம் இருக்கும். அப்புறம் நான் ஊருக்கு போகிறேன். அந்த அண்ணனை நான் வழியில் பார்க்குறேன். பார்த்துட்டு கேட்குறேன், அண்ணே ரொம்ப சந்தோஷம், உங்களை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். ஆனால் உங்கள் பைபிள் ஸ்டடியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இங்கே இருக்கும்போது 23ஆம் சங்கீதத்தை நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்தோன்னே இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, இப்போ பைபிளில் எந்த லெவல் வரைக்கும் போயிருக்கீங்கன்னு கேட்டால் நம்புங்க, அவர் சொன்னார், நான் இன்னும் அந்த 23ஆம் சங்கீதத்தில் தான் இருக்கிறேன். ஏன்னா அதை விட்டு வெளியே வர முடியல. அடுத்த வாரம் போய் அடுத்த வசனம் போலான்னு பார்த்தா ஆண்டவர் அதுல இருந்து ஒரு புது வெளிச்சத்தை கொடுக்குறாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அதுதான் வேதம். அது ஒவ்வொரு நாளைக்கும் தன்னை புதுப்பித்து கொண்டு அதை வாசிக்கிறவர்களையும் புதுப்பித்து கொண்டே தான் இருக்கும். நேற்றுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து இன்னைக்கு பார்த்தா நமக்கு வேற மாதிரி இருக்கும் பாருங்களேன். அதனால தான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம பலமுறை தியானித்த ஒரு பகுதி, நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு பகுதி. இதை நான் ஆரம்பித்த உடனே புள்ளி வச்சா கோலம் போட்ட மாதிரி முழு சம்பவத்தை நீங்களே சொல்லி முடிச்சிருவீங்க. ஆனால் அந்த பகுதியில் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கென்று சில காரியங்களை வைத்திருக்கிறார். அதனால தெரிஞ்ச பகுதி தானே, நமக்கு தெரியாததா அப்படியெல்லாம் இருக்காதீங்க. ஆண்டவர் அதிலிருந்து ஒரு புதிய பகுதியை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களுக்கு தேவையான அந்த ஆகாரத்தை கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 6ஆம் அதிகாரத்தில் 44வது வசனத்திலிருந்து 53வது வசனம் வரைக்கும்
நாம இணைந்து வாசிக்க போகிறோம். எனக்கு ஞாபகம் இருக்குது, போன முறை வரும்போதும் எல்லாரும் சேர்ந்து தான் பைபிள் வாசிச்சோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஆமா, வேதம் வச்சிருக்கிறவங்க எல்லாம். நான் மறுபடியும் பெற்றோருக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் கரங்களிலே அச்சிடப்பட்ட ஒரு வேதாகமத்தை தயவாய் கொடுத்து அனுப்புங்க. அது நல்லது, அது நமக்கு ஆசீர்வாதம். மொபைல் நல்லது தான், ட்ராவலுக்கு சில இடங்களுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ஆலயத்துக்கு, தேவ சமூகத்துக்கு, தேவ சபைக்கு இப்படி கூடுகிற இடங்களுக்கு வரும்போது அச்சிடப்பட்ட ஒரு வேதாகமத்தை உங்கள் பிள்ளைகள் கரங்களிலே தயவாய் கொடுத்து அனுப்புங்கள். அதுதான் அவங்களுக்கு பின்னாடி நல்லது. நான் எப்போவுமே சொல்லுவேன், அன்றைக்கெல்லாம் சண்டே கிளாஸில் படித்த பாடங்களை வீட்டில் போய் சொல்லலைன்னா சோறு கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன். முட்டி போட்டு திருப்பி அந்த பாடங்களை படித்து ஒப்புவிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலே சாப்பாடு கிடைக்கும். நான் எப்போவுமே தைரியமாக, நன்றியோடு நான் இன்றைக்கி ஆண்டவருக்கு நான் சொல்லுவேன், எனக்கு அன்னைக்கும் சோறு போட்டது இந்த வார்த்தை, எனக்கு இன்றைக்கும் சோறு போடுறது இந்த வார்த்தை தாங்க. அதனால் பிள்ளைகளுக்கு வேதத்திலே அவர்களை தேறினவர்களாக நிறுத்துவதற்கு பெற்றோருடைய பிரயாசங்கள் ரொம்ப முக்கியம். நம்ம இருக்கிற ஆவிக்குரிய அந்த ஒரு தலைமைத்துவத்திலேயோ, சர்ச் செட்டப்லேயோ, சண்டே கிளாஸ் செட்டப்லேயோ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய அந்த வளர்ச்சிக்கான பொறுப்பை நீங்கள் தள்ளிடாதீங்க. ஏன்னா அந்த பொறுப்பு நம்ம பெற்றோர் கையில் தான் இருக்குது. அதனால் பெற்றோர்களுக்கு நான் உற்சாகப்படுத்துகிறேன், பிள்ளைகளை தயவு செய்து வேதத்தில் அவர்களை தேறினவர்களாக நிறுத்துங்க. என் பிள்ளை என்னம்மா பாட்டு படிக்கிறாயா, என் பிள்ளை என்னம்மா இங்கிலீஷில் பேசுகிறான், என் பிள்ளை என்னம்மா வரைகிறான், என் பிள்ளை என்னம்மா விளையாடுறான், இப்படியெல்லாம் நல்லது, கண்டிப்பாக பிள்ளைங்கள் வேணும், அப்படி தான் இருக்கணும். ஆனால் அதை காட்டிலும் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க, என் பிள்ளைங்கள் வேதத்தில் தேறி நிற்கிறாங்கன்றதுல இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற லெவல். அதனால் பெற்றோரை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44 53 வசனம் வரைக்கும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். அல்லேலூயா. செய்திக்கான ஒரு தலைப்பை ஆரம்பத்தில் பேசினேன். என்ன தலைப்பு? அக்கறையுள்ள தேவன் அக்கறைப்படுத்துவார். இது நான் பலமுறை கேட்ட ஒரு செய்தி தான். நான் ஏற்கனவே சொல்றேன், பலமுறை நம்ம மெடிடேட் பண்ண பகுதி தான். ஆனாலும் இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுத்தர வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்கும்போது அதை ஜாக்கிரதையாக கேட்போம். எந்த ஒரு வார்த்தையும் வீணான வார்த்தைகளாய் நிச்சயமாக வராது. நம்முடைய ஆத்மாவில் ஒரு களிப்பையும் ஒரு செழிப்பையும் உண்டாக்குகிற வார்த்தைகளாகத்தான் கர்த்தர் கொடுப்பார். அதனால் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை சாதாரண வார்த்தையாக இருக்கும், அந்த வார்த்தை ஒரு மனுஷனை சந்திக்க போதுமானதாக இருக்கும். ஏன்னா வேதத்தில் எந்த ஒரு எழுத்தும் உறுப்பும் வீணாக வைக்கப்படவே இல்லை. வானமும் பூமி ஒளிஞ்சு போனால் கூட வார்த்தைகளினுடைய எழுத்து, அந்த எழுத்தின் உறுப்பு, அது கூட ஏன்னா ஒன்னொன்றுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருவர் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பைபிள் கொடுத்தார், கிஃப்ட் பண்ணார். அவர் ஆண்டவரை அறியாத நண்பர். இப்போ ஆடிட்டராக இருக்கிறார், முகப்பேரில் தான் இருக்கிறார். இவர் ஆண்டவரை அறியாதவர் தான், பைபிள் கொடுத்துட்டாரு. அவர் அந்த பைபிளை வீட்டில் வச்சுட்டார். ஒரு நாள் நைட்டு தூக்கம் வரல. தூக்கம் வராமல் அப்படியே புரண்டு பார்க்கும்போது ஷெல்ஃபில் பார்த்தா என் ஃப்ரெண்டு கொடுத்த பைபிள் இருக்குது, இங்கிலீஷ் பைபிள் இருக்குது. இவர் பார்த்தார், ஆமாம் இவன் ஏதோ ஒரு புக்கு கொடுத்தானே நம்ம ஃப்ரெண்டு, சரி என்ன தான் இருக்குது படித்து பார்க்கலாம்
அப்படின்னு சும்மா அந்த ஷெல்ஃபில் இருந்த இங்கிலீஷ் பைபிள் எடுத்து நடந்ததை சொல்கிறேன். திறந்தார் பாருங்களேன். அவர் பார்வையில் பட்ட பிரதர் கூட சொன்னாங்கல்ல, அவங்க சந்தித்த வார்த்தை சொன்னாங்கல்ல, அவர் அது மாதிரி பைபிளை திறக்கும் போது அவர் கண்ணில் பட்ட முதல் வார்த்தை இந்தியா. பைபிளில் எஸ்தர் புக்கில் தமிழில் என்ன போட்டிருக்கோம்னா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைன்னு போட்டிருக்கோம். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் ஃப்ரம் இந்தியா டு எத்தியோப்பியான்னு தான் இருக்கும் பாருங்க. ஸோ அந்த ஒரு பைபிளை திறக்கும்போது அவர் கண்ணில் பட்ட முதல் வார்த்தை இந்தியா. மனுஷன் சாக்காயிட்டாரு. என்னடா, என்னுடைய தேசத்தின் பேரு ஒரு புஸ்தகத்தில் இருக்குதா? அவரை பைபிள் படிக்கிறதுக்கு அந்த வசனம், அந்த வார்த்தை உற்சாகப்படுத்திருச்சு பாருங்களேன். இந்தியான்னு எழுதப்பட்டிருந்த அந்த வார்த்தை அவர் திறப்பதில் என்ன இருக்கு, படிச்சு பார்க்கலாமேன்னு படிக்க ஆரம்பிச்சாரு. அவரை படிக்க ஆரம்பிச்சாரு. பைபிள் அவரை பிடிச்சிருச்சு. இருக்கீங்களா? இருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு வார்த்தை கூட பைபிளில் வீணான வார்த்தை இல்லை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தை இன்னைக்கு உங்களோடு கூட பேசுவதாக. இயேசு ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்கிறார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷிக்கிற இந்த அற்புதம் நமக்கு மிக நன்றாக தெரியும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் அவர் உங்களிடத்தில் இருக்கிற ஒன்றை கொண்டே உங்களுடைய வாழ்வை நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். இதனுடைய பிரசங்க குறிப்பு இல்லை. இந்த வசனம் தொடர்ச்சிக்காக தான் அந்த வாசிச்சோம். அந்த பகுதியில் ஒரே ஒரு காரியத்தை முதல்ல சொல்லிடுறேன். நான் பெரிய ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார். இந்த 2026 எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஒரு பக்தன் எப்படி சொல்லுகிறான், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் எதிர்காலம் யார் கரத்தில் இருக்கிறது என்பது தெரியும். I don't know what happens tomorrow, but I know him, he hold my future. என் காலத்தை கரத்தில் வைத்திருக்கிறவரை நான் அறிந்திருக்கிறேன். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கட்டும். இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஆச்சரியங்கள் நமக்கு தெரியாது, அற்புதங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை நம்புங்க, தேவன் உங்களுக்கும் எனக்கு முன்பாக இந்த 2026 முன்னாக அவர் நடக்கிறார். அவர் ஆச்சரியங்களை வைத்திருக்கிறார், அவர் அற்புதங்களை வைத்திருக்கிறார். அப்படியான ஒரு ஆச்சரியத்தை, ஒரு அற்புதத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்யணும்னாக்கா, நான் திரும்ப சொல்றேன், நம்மை ஒரு பார்ட்னரா வச்சுக்கிட்டு தான் ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்ய விரும்புகிறார். நம்ம இல்லாமலே அவரால் செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம்னு தான் ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். அதுதான் இந்த பகுதி ஒரு நல்ல உதாரணம். 5 அப்பம் 2 மீன், அதை கொண்டு 5000 பேருக்கு ஆண்டவர் போஷிக்கிறார். வனாந்தரத்துல 40 வருஷம் வானத்தை திறந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்த தெய்வத்துக்கு இல்ல, இப்ப இந்த வனாந்தரத்துல இதுவும் வனாந்தரம் தான், ஒருவேளை சாப்பாடு தான். அந்த 5 அப்பம் 2 மீன் இல்லாமலே மறுபடியும் வானத்திலிருந்து அப்பத்தை வர வைத்து அவர்களுக்கு கொடுத்திருக்க முடியுமா, முடியாதா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய விரும்பும் போது, வா நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. அதனால உங்களிடத்தில் இருக்கிற ஒன்றை கொண்டுதான் இந்த புதிய வருஷத்துல தேவன் உங்களுடைய வாழ்வில் அற்புதங்களை அவர் செய்ய விரும்புகிறார். தீர்க்கதரிசியின் வீட்டுல பிரச்சனை, அவன் இல்ல எத்து போயிட்டான், கடன் பிரச்சனை, கடன் கொடுத்த வந்து நெருக்கிறான். சரிமா, உன்கிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன இருக்குது? பரவாயில்ல, எவ்வளவு இருக்குதுன்றது மேட்ரு இல்ல. உன்கிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் என்ன இருக்கா? இட்ஸ் ஓகே, போதும், வா டீல் பேசிக்கலாம். அற்புதம் நடந்ததா இல்லையா? மோசேக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பெரிய செங்கடல் தடையாய் நிற்கிறது. இப்ப ஆண்டவர் பேசுறாரு மோசேயை கூப்பிட்டு, மோசேவா உன் கையில இருக்கிறது என்ன? அந்த கோல் இல்லாம ஆண்டவரால செங்கடலை பிளந்திருக்க முடியுமா, முடியாதா? முடியும். ஆனா இல்ல, வா நீ வா, எனக்கு நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து காரியத்தை செய்யலாம். நான் திரும்ப சொல்றேன், இந்த புது வருஷத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கொண்டே, உங்களிடத்தில் இருக்கிற ஒன்றை கொண்டே அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். என் மனசுல ஆண்டவர் கொடுக்குற ஒரு பாரத்தை சொல்றேன். ஒரு சிலர் கடன் பிரச்சனையோட இருக்கிறீங்க. எப்படி வந்துச்சு தெரியல, நிறைய இருக்குது. அவங்க கிட்ட கேட்டோம், இவங்க கிட்ட கேட்டோம். நோ நோ நோ, உங்ககிட்ட இருக்கிற ஒன்றை கொண்டே, ஒரு சின்ன தொழிலா இருக்கலாம், ஒரு சின்ன பிசினஸா இருக்கலாம், ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், அதை கொண்டே ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என்னுடைய நண்பர் ஒருவர் சேலத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் பிசினஸ்ல கொஞ்சம் நஷ்டம் ஆகி போச்சு.
கடன் ஆகி போச்சு. கொஞ்சம் தான், பெருசா இல்ல, ஒரு 200 லட்சம் தான் கடன். 2 கோடி ரூபாய் கடன். அவர் என்ன நினைச்சிட்டாரு, இந்த கடன் பிரச்சனைக்கு தீர்வு தற்கொலை தான் நினைச்சிட்டாரு. நான் திரும்ப சொல்றேன், உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியங்களை நீங்க செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்களே நினைச்சா கூட உங்களுக்கு சாவு கிடையாது. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐயோ, இதுக்குதே போய் சேர்ந்திருக்கலாம், அந்த ஜெபத்தை எல்லாம் பரலோகம் கேட்காது. பைபிள்ல கூட ஒருத்தர் ஜெபம் பண்றார், போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் போது நான் சாகிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. பரலோகம் அந்த ஜெபத்தை எல்லாம் கண்டுக்காது. ரிஜெக்டட், கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட். கேட்காது. ஏன்னா உங்களை வச்சு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. இந்த மனுஷன் தற்கொலை தான் முடிவு பண்ணிட்டு ட்ராக்குக்கு போயிட்டாரு. போனா அங்க ஒரு மனுஷனை ஆண்டவர் அனுப்புறாரு. ட்ரெயினுக்கு முந்தி ஆள் வந்துருச்சு பாருங்களேன். ஆள் வந்துருச்சு, பார்த்து வா அங்க உன் பிரச்சனைக்கு தீர்வு ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவருக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் ஒரு சின்ன ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சார். ஒன்றும் இல்லை, இந்த கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் பண்ற இந்த ரெகுலேட்டரு டியூபு இல்லை இது பண்ற ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாரு. உண்மையா இருந்தாரு. நான் சொல்றேங்க, நான் அவர்கிட்ட கடைசி பேசும்போது சொன்னாரு, அண்ணா ஒரு 40 மிஷினரிகளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு அப்படின்னாரு. அந்த கடன் பிரச்சனையை தீர்த்து இன்னும் நிறைய சாட்சிகள் என்னால சொல்ல முடியும். ஏன்னா உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்றேன். நான் உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்றேன். இன்னொரு ஃபேமிலியில கடன் பிரச்சனை ஜாஸ்தி இருந்துச்சு. அவங்க சின்னதா ஒரு டிஃபன் கடை வச்சாங்க. பயங்கர கடன். ஆச்சரியமா ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு. அவங்க சொல்றாங்க, பிரதர் சாதாரணமா 2 இட்லி சாப்பிடுறவங்க 8 இட்லி சாப்பிடுறான் பிரதர். ஒரே ஒரு கல் தோசை வேணும்ன்றவன் முட்டை தோசை வாங்கி சாப்பிடுறான் பிரதர். சாதாரண ஒரு வேலை தாங்க. ஆனா அந்த வேலையை கொண்டே, அந்த ஒரு சின்ன காரியத்தை கொண்டே தான் அவங்களுக்கு தீர்வு. தப்பா நினைச்சுக்காதீங்க. சிலர் இருக்கிறீங்க ஏடா கூடமா கமிட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டு. நான் திரும்ப சொல்றேன், உங்களிடத்தில் இருக்கிற ஒன்றை கொண்டே ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவர். அங்கிருந்து இங்கிருந்து நோ, அங்கிருந்து தான். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த புது வருஷத்துல அவர் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார்? மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நீலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும். ஒரு நிமிஷம் பிரதர், தேங்க்யூ. கையில புண்ணா? நல்லதானே இருக்கு கை. கொஞ்சம் பைபிளை கொஞ்சம் கீழே வச்சுக்கிட்டு நம்ம விசுவாசத்தை நல்ல தைரியமாக அறிக்கையிட்டு, இல்ல அவர் கிருபை மாறாதது, அவருடைய உண்மை மாறாதது. எனக்கு அவர் ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாரு, இல்ல என்னோட ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாரு. அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மை உள்ளவராகவே. நீ கைத்தட்டுறது எனக்கு கேட்கணும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களையே. இந்த வருஷத்தின் துவக்கத்துல எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். 2026 எனக்கு உதவி செய்கிற, எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். பலமுள்ளவன் பலனற்றவன்
பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். சொல்லலாம் எல்லாம் சேர்ந்து, லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். அப்போ உங்களிடத்தில் இருக்கிற ஒன்றை கொண்டே இந்த புதிய வருஷத்துல தேவன் பராக்கிரமமான காரியங்களை உங்களுக்கு செய்ய முடியும். அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிறத நீங்க நம்புங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்க நம்புங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்சம் கிருபையை நீங்க நம்புங்க. நீங்கள் பலப்படுவீர்கள். ஆமென். மற்றவங்களை சார்ந்து இருக்க ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கல. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராகவே இருக்கிறார். ஆமென். சிலர் மற்றவங்களை நம்பியே தான் இருப்பாங்க. மற்றவங்க நம்பி, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார், அவங்க ஃப்ரெண்டோட அம்மா ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே என் பையன் பக்கத்தில் உட்கார்ற பயலுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. நான் சொல்கிறேன், ஜெபம் புரியுதா உங்களுக்கு? பரீட்சை எழுத போகிற பையன் தலையில் கை வச்சு ஜெபம் எப்படி? என் பையன் பக்கத்தில் இருக்கிற பையனுக்கு நல்ல அறிவை கொடுங்க. தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா என் பையன் நல்லா காப்பி அடிப்பான், அது மட்டும் அவங்களுக்கு தெரியும். என் பிள்ளை படிக்க மாட்டான், ஆனால் என் பிள்ளை பக்கத்தில் உட்காரவன் அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்? நல்ல படிக்கிற பையெல்லாம் வந்து உட்காரணும். மற்றவங்களை சார்ந்தே இருக்கிறவர் இல்லை. தேவன் நம்மை அவர் உயர்த்தவர் வல்லவராகவே இருக்கிறார். இப்போ இந்த பகுதி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். செய்து விட்டு நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான். நான் இப்போ தான் மெசேஜுக்குள்ளே வரேன் நான். சரி. அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நம்பர் 1, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த புதிய வருஷத்துல உங்களுக்கு புதிய எல்லைகளை, புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆமேன்னு இவ்வளவு வீக்கா கூட சொல்ல முடியும். இவங்க இருக்கிற இடம் பெத்சாயிதா. ஆண்டவரங்களை இன்னொரு எல்லைக்கு அவர் அனுப்ப விரும்புகிறார். நீங்க இப்படி பாருங்க, அவர்கள் தமக்கு முன்னே போகும்படி அவர்களை அவர் துரிதப்படுத்துகிறார். நம்ம ஆண்டவராக இயேசு கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவரை விட நம்ம பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவர் விரும்புறாரு. என் பிள்ளை என்னை விட நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. அதனால்தான் அவரே சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யறத மட்டும் இல்ல, இதுக்கும் பெருசா செய்வான். நீங்க கவனிச்சீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு தன்னை விட ஒருத்தன் பெட்டரா இருந்தா ராத்திரி தூக்கம் கிடையாது. இந்த ஒரு வீடு வாங்கிட்டேனே, நாளை மறுநாள் கிரக பிரவேசம் வந்துருங்க. சரி தம்பி, வந்துடுறேன். ஹலோ, புரியுதா சொல்றது? தூக்கம் இருக்காது அன்னைக்கு. அதாவது நம்மளை விட ஒருத்தங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணா, நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இங்க பொங்கணும். எங்க பொங்கணும்? ஒரு ஜான் கீழே தள்ளி இங்க பொங்கிடக்கூடாது. என்ன, இங்க பொங்கணும். நல்லா இருப்பா. நம்மளும் சொல்லுவோம், நல்லா இருப்பா நீ. நல்லா இருன்ற 2 விதமா சொல்லலாம். என்ன, நல்லா இருங்கன்னு சொல்லலாம், நல்லா இருங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வார்த்தை நம்ம ஒண்ணுதான், ஆனா பொருள் வேற. மனுஷன் அவனை விட ஒரு படி ஏதாவது ஒண்ணு வளர்ந்துட்டாலோ, ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு டெவலப் ஆயிட்டாலோ அவனால முடியாது பாருங்க. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செஞ்சது இல்லப்பா, இதை விட மேல எப்பவுமே நீ ஒருபடி எனக்கு மேலே நில்லுன்னு ஆண்டவர் விரும்புறாரு. அதனால்தான் வசனம் சொல்லும், அவர் அஸ்திபாரமா இருக்கிறாராம், நீங்களோ அவர் மேல் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அஸ்திபாரம் எங்க இருக்குது? அவர் தன்னை மறைத்து கொள்ளுகிறார். அவர் தன்னை மறைத்து கொண்டு, நான் இல்லப்பா, நான் பின்னாடி இருந்திருக்கிறேன், நீயே ஏன் முன்ன இல்லை. சில நேரத்துல இந்த மரத்துல ஏதோ ஒரு காய் ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புளிய மரம், வேப்ப மரம், ஏதோ ஒண்ணு இருக்கும். இந்த அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா,
தன்னுடைய பிள்ளைய தோல்ல உட்கார வச்சுக்கிட்டு புடுறா அப்படின்னுவாரு. இந்த பிள்ளை எட்டி அதை பிடிக்கும். பிடிச்ச உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். அதுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் தெரியுங்களா? நான் தான் பறிச்சேன். ஆனா யார் தோல்ல உட்கார்ந்துட்டு பறிச்சது? ஆனா அப்பா அந்த கிரெடிட் எடுத்துக்க மாட்டாரு. என் பிள்ளை பறிச்சிட்டாயா. கரெக்டா நான் சொல்றது? சோ இந்த அப்பாவுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. என்னன்னா, என் பிள்ளை என்னை விட அடுத்த லெவலுக்கு போகணும், நான் செஞ்சதை விட பெரிய காரியத்தை செய்யணும், நான் நடந்த தூரத்தை விட அதிகம் போகணும். நல்லா கவனிச்சுக்கோ, இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு புதிய எல்லைகளை கொடுக்க அவர் விரும்புகிறார். இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமா எடுத்துக்கோங்க. அவர் தமக்கு முன்னே அவர்கள் போகும்படி, நான் பின்னால வரேன்பா, நீங்க முன்னால போங்க அப்படின்றத ஆண்டவர் விரும்புறாரு. புதிய, ஏன்னா இந்த பெத்சாயிதா என்று சொல்லுகிற அந்த இடம் மீன் பிடிக்கிற இடம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். பெத்சாயிதா அப்படின்னாக்கா மீன் பிடிக்கும் ஸ்தலம் அப்படின்னு தான் அர்த்தம். மீன் பிடிக்கிற வீடு அப்படின்னு பொருள். பெத் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வீடு. நமக்கு நிறைய பெத் வச்சு நம்ம பார்க்கலாம். பெத்லஹேம், பெத்தானியா, பெத்பகே, பெத்தபரா, இதெல்லாம் இருக்குல்ல பைபிள்ல. இது பெத்சாயிதா. பெத்துனாலே வீடுன்னு அர்த்தம். பெத்லஹேம்னா அப்பத்தின் வீடு. பெத்தேல் சொல்றோம்ல, பெத்தேல்னா ஏல்னா காட், பெத்னா வீடு, தேவனுடைய வீடு. இப்படி அந்த பெத்னாலே வீடுன்னு தான் அர்த்தம் பாருங்க. அப்ப இது பெத்சாயிதா அப்படின்னாக்கா மீன் பிடிக்கிற ஒரு இடம். ஆண்டவர் அவங்களை எங்க இருந்து எங்க அனுப்புறாருன்னா, எதிர்பக்கத்துல கெனசரேத்ன்ற நாட்டுக்கு அனுப்புறாரு. நீங்க நம்ம பகுதியில் வாசித்தோம்ல, அதனுடைய 53வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். நல்ல கவனிங்க, பெத்சாயிதானா மீன் பிடிக்கிற இடம், கெனசரேத்னா அதுக்கு 3 அர்த்தம் இருக்குது. இனிமை, செழுமை, கொழுமை. என்ன அர்த்தங்க? இனிமை, செழுமை, கொழுமை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற இடம் தான் கெனசரேத். சோ ஆண்டவர் எங்க இருந்து எங்க அனுப்புறாரு? மீன் பிடிக்கிற இடத்துல இருக்கிற அனுபவத்திலிருந்து இனிமையும் செழுமையும் கொழுமையுமான ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. இந்த 2026வது வருஷத்துல நீங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து ஒரு புதிய உயரத்திற்கு, ஒரு புதிய எல்லைக்கு தேவன் உங்களை அனுப்ப விரும்புகிறார். நம்புங்க, முதல்ல தேவன் எனக்கென்று சிறந்ததை வைத்திருக்கிறார். பெஸ்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நான் இதைத்தான் உனக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு முதல்லையே நமக்கு கண்ணை திறந்து காமிச்ச நம்ம ஆளுகளை எல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. கையிலேயே பிடிக்க முடியாது. தரையிலிருந்து ஒரு 4 அடி மேலதான் நடக்கும். காலர் வேற தூக்கும். தெரியுமில்ல நமக்கு 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 உங்க சமூக சேவையை பாராட்டி ஒரு பட்டம் ஊர்ல கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நமக்கு தூக்கம் இருக்காது. அடுத்தது ஊரு பூரா தெரியுமில்ல நமக்கு, நாளைக்கு நமக்கு நாளைக்கு நமக்கு நாளைக்கு நமக்கு இல்ல. அதனால சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சில சர்ப்ரைஸ் பேக்கேஜ் வச்சு தான் நம்மளை அனுப்புவார். அதனால தான் ஆபிரகாம் கிட்ட நீ போ அப்படின்ட்டாரு. ஆபிரகாமும் கிளம்பிட்டாரு. எங்கப்பா போற தெரியாது, எங்க போறேன்னு தெரியாது. கர்த்தர் போக சொன்னாரு, போறேன், அவ்வளவுதான். தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது இருந்தும் புறப்பட்டு போனான். காணப்படுவதை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அந்த விசுவாச பயணத்தை நீங்கள் தொடங்கும் போது தேவன் உங்களுக்கான நன்மையை கண்டிப்பா அவர் ஒரு நாளும் தடை பண்ணவே மாட்டார். எப்பவுமே அவர் பெஸ்டா தான் வச்சிருப்பார். ஏன்னா அவர் நமக்கு முன்னால நடந்து, வசனம் அப்படித்தானே சொல்லுதில்ல, தடைகளை அகற்றுகிறவர் அவர்களுக்கு முன்பாக. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேணாம், நான் வேகமா சொல்றேன். அவர் சீஷர்கள் 2 பேரை அனுப்புறாரு ஊழியத்துக்கு. ஆனா அதனுடைய மூல பாஷையில் எப்படி போட்டிருக்குதுன்னா, அவர் ஏற்கனவே தாம் போய் வந்த இடங்களுக்கு. இந்த 2026ல முன்னால எப்படிப்பட்ட பாதை இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு முன்னால எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், சம்பவங்கள் இருக்குது நமக்கு தெரியாது. ஆனா அந்த 2026க்குள்ள ஆண்டவர் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டார். அதுதான் நம்ம விசுவாசம். அவர் போய் வந்த பாதைக்கு தான் என்ன அவர் அனுப்புறாரு.
அங்க பள்ளம் இருந்துச்சுன்னா அதை நிரப்பிட்டு வந்திருப்பாரு. அங்க நான் கற்றுக்கொள்வதற்கு சில பாடங்களை வச்சிருப்பாருன்னா அதை விட்டு வச்சுட்டு தான் ஆண்டவர் வந்திருப்பாரு. அதனால தைரியத்தோடு கூட எந்த கடந்த கால காயங்களோடும் எந்த கடந்த கால கசப்புகளோடும் இந்த புது வருஷத்துக்குள்ள போகாதீங்க. முன்னால பார்த்து நீங்க தமக்கு முன்னே போகும்படினா நீங்க தொடர்ந்து முன்னால பார்த்து போய்கிட்டே இருங்க. பழைய கசப்பு, பழைய காயம், பழைய பாவம், பழைய சுபாவம், பழைய எரிச்சல், பழைய பகை எல்லாவற்றையும் மறந்து முன்னே போக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தமக்கு முன்னே போகும்படி அவர்களை பின்னால வரணும்னு நினைக்காதீங்க. பின்னால வரணும்னு நினைக்காதீங்க. எங்க தான் போகணும்? முன்னால பாருங்க, முன்னால பாருங்க. ஏன்னா பின்னாடிக்குள்ள போய் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய கடந்த காலம் அதுக்குள்ள போய் என்னால் ஒன்றும் I can't do anything in my past. என் கடந்த காலத்துக்குள்ள போய் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் நம்முடைய கடந்த காலம் நமக்கு கண்ணீரை வர வைக்கும். நம்முடைய எதிர்காலம் நமக்கு பயத்தை வர வைக்கும். ஆங்கிலத்தில் இப்படி ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க, yesterday brings tears, tomorrow brings fear. என் கடந்த காலம் கண்ணீரை வர வைக்கும், என் எதிர்காலம் பயத்தை வர வைக்கும். அதனால ரொம்ப யோசிக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு வைத்திருக்கிற பாதை, நான் முன்னால பார்த்து நான் போயிட்டே இருக்க போறேன். இன்னைக்கு நான் நடக்கிறதுக்கு எந்த பாதை வச்சிருக்கிறாரோ அதுல நான் பயணப்பட போகிறேன். அதனால தான் பவுல் சொல்லுவான் பாருங்களேன், நான் ஒன்று செய்கிறேன், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதையை நமக்கு அவர் வைத்திருக்கிறார். அதனால் உங்க பழசெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு உங்களுடைய கண்கள் முன்பாக இருக்க கடவுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஏன்னா நேற்றைய தோல்வியையும் நினைக்க வேண்டாம், நேற்றைய வெற்றியையும் நினைக்க வேண்டாம். ஏன்னா காலை தோறும் அவருடைய கிருபை. இன்னைக்கு நான் முன்னால போறதுக்கு இன்னைக்கு நீங்க என் கூட பேசுங்க ஆண்டவரே. அந்த காலத்துல நாங்கெல்லாம் சார் ஓகே ஓகே அது அந்த காலம், இந்த காலத்துல இன்னைக்கு என்ன? ஏன்னா நேற்றைய சாதனைகளோடு நான் இன்னைக்கு டிராவல் பண்ண முடியாது. இந்த நாள் புதிய நாள். உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தரங்க, மணி இப்ப 8:30 ஆகுது, என்னுடைய 8:15 உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? முடியாது. அது முடிஞ்சு போச்சு, அதுக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாது. என்னுடைய இந்த நிகழ்காலம் இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்ப நான் முன்னால போறதுக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஒவ்வொரு நாளும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதினதின் நாளுக்கு அதினதின் பாடு போதும். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் ஒரு நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, அந்த பழசு பேசியே உட்காந்துட்டு இப்படி ஆயிப்போச்சே, இப்படி ஆயிப்போச்சே, இப்படி நடந்துருச்சே, இப்படி நடந்துருச்சே. நிறைய பேரை நான் பார்க்கிறேன். ஏங்க எப்படி இருக்கிறீங்க? நேற்றுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு பிரதர், அதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல பிரதர். சார் அது நேற்று. நான் திரும்பவும் சொல்கிறேன், எந்த ஒரு ஆவிக்குரிய மனிதனும் கூட ஒரு சோர்வு வருவது இயல்பு. ஆனால் தேவன் உங்களை என்னை அந்த சோர்விலேயே அமர வைக்க விரும்பவில்லை. நீ எழும்புப்பா, எழும்பி முன்னால போய்கிட்டே இருந்து தான் சொல்றாரு. 400 பாகாலின் தீர்க்கதரிசிகள், ஏசபேலின் பந்தியில சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 450 பேர். ஒரு ஆளா நின்று காலி பண்ண எலியா இந்த பொம்பளை வந்து மிரட்டுது, சொன்ன சாவடிச்சிருண்டா அப்படின்னு, நம்மளால அவ்வளவுதான் காலி. அந்த பொம்பளை இப்படி சொல்லிருச்சு என்ன, ஏய் நீ யார் மேன்? ஒரு ஆளா நின்று 400 + 450 850 பேரை உண்டு இல்லைன்னு பண்ண ஆளு, வானத்தை திறந்த ஆளு நீ. வானத்துக்கு சாவி யாருக்கிட்ட தான் இருந்தது? எலியா கிட்ட தான் இருக்குது. இவரு திறந்தா மழை பெய்யுது, இவரு பூட்டினா வானம் அடைச்சுக்குது. தனியாளா நின்று ஒரு காளைய சந்து சந்தாக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு பூனையை பிடிக்கிறதுக்கே பிராணம் போயிடுது. ஆமாவா? ஒரு காளை மாட்டை, நம்ம ஊர்ல போஸ்டர் திங்கிற மாடே எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. என்ன கானான் தேசத்துல புல்லு திங்கிற மாடு, அது சைஸ் எப்படி இருக்கும் பாருங்களேன். இல்ல அந்த ஒரு காளை மாட்டை அடக்கி கட்டி தூக்கி போட்டு பலி செலுத்தணும்னா சாதாரண வேலையாங்க? அப்படியெல்லாம் யோசிக்கணும் பைபிள நீங்க. அப்படின்னு பராக்கிரமமான காரியங்களை எல்லாம் செய்த எலியா
கையளவு மேகத்தை எல்லாரும் பார்க்கும்போது அவன் கேட்கறான், என்ன தெரியுது? கையளவு மேகம். ஆனா எலியாக்கு கண்ணு மட்டும் வேற லெவல் கண்ணா இருக்குது. இல்ல அது கையளவு மேகம் இல்ல, அது பெருமழையின் இரைச்சல். போட்டு சொல்றான், போ, மழை உன்னை தடை செய்யறதுக்கு முன்னாடி நீ ஓடி போடா, ரதத்தை கிளப்புடான்னு சொல்லி கிளப்பி விட்டுக்கிட்டு, நம்பால பாருங்களேன், ரதத்தோட வேகமா வெறுங்கால இவரு ஓடுறாரு. இப்படி எல்லாம் செஞ்ச எலியா இந்த அம்மா ஒரு குரல் கொடுத்த உடனேயே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அப்ப நேற்றுக்கு சாதனை, நேற்றுக்கு வெற்றி, அதெல்லாம் இன்னைக்கு உதவ இல்லை. நேற்றைய வீரம், நேற்றைக்கு செய்த பராக்கிரமங்கள் இன்னைக்கு இல்ல. நான் திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு நாளையும் புதுசா தேவ சமூகத்துல தொடங்குங்க. தமக்கு முன்னே போகும்படி, ஆண்டவரே முன்னால போறதுக்கு இன்னைக்கு நீங்க எனக்கு டைரக்ஷன் காட்டுங்க. ஏன்னா பிரச்சனை ஒண்ணா இருந்தா கூட ஆண்டவர் கொடுக்கிற தீர்வு புதுசா தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரச்சனைக்கு இதுதான் நமக்கு தெரியாது, நோ, தெரியாது. பார்க்கறதுக்கு பழசு மாதிரியே இருக்கும், பிரச்சனை பழசு மாதிரியே இருக்கும். ஆனா ஆண்டவர் அதற்கு வைத்திருக்கிற தீர்வு புதியது. ஆண்டவர் இங்கிலீஷ் சிலருக்கு பேசி கொண்டிருக்கிறார். அதனால தேவ சமூகத்துல டே டு டே டெய்லி உட்கார்ந்து, ஆண்டவரை இன்னைக்கு நான் முன்ன போறதுக்கு, ஏன்னா அவர் தமக்கு முன்பாக என்னை முன்னே அனுப்ப விரும்புகிறார். நான் முன்னேறி செல்ல விரும்புகிற தேவன், என் எல்லையை பெரிதாக்க விரும்புகிற தேவன். தண்ணி தான் பிரச்சனை. எதுக்கு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போறதுக்கு. செங்கடல். ஆண்டவர் சொல்றார், மோசே கையில என்ன இருக்குது? கோலு. ஓகே, வா ஒரு டீல் பேசுவோம். கோலை நீட்டு, கையை ஓங்கு, முடிஞ்சு போச்சு. ரெண்டா பொளந்துருச்சு, வழி திறந்துருச்சு. யோர்தானுக்கு வரும்போதும் தண்ணி தான் பிரச்சனை. இருக்கீங்களா என்னோட? முதல்லையும் தண்ணி தான் பிரச்சனை, ரெண்டாவதும் தண்ணி தான் பிரச்சனை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் என்ன பண்ணணும்? யோர்தான்ல. ஏன் சார்? அப்பையும் தண்ணி தான் பிரச்சனை, இப்பையும் தண்ணி தான் பிரச்சனை. அத மாதிரி அதே கோல் இருக்குது எங்ககிட்ட, இல்ல? டக்குன்னு இல்ல, பிரச்சனை ஒண்ணுதான், ஆனா தீர்வு வேற. முதல்ல நான் திறக்கிற ராஜா, நீ வா, நான் திறக்கிறேன், நீ வா. இப்ப அப்படி இல்ல, நீ வா, நான் திறக்கிறேன். இருக்கீங்களா? இன்னொரு தண்ணி பிரச்சனை வருது. ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல. மோசே கையில என்னது? கோலு. லைட்டா ரெண்டு தட்டு தட்டு ராஜா. ரைட் ஆண்டவரே, தட்டிடுறேன். தண்ணி வந்துச்சு. ரெண்டாவது அதே பிரச்சனை, தண்ணி தான் பிரச்சனை, தண்ணி தான் பிரச்சனை. இப்ப மோசே தட்டாத. எத்தனை பேர் இருக்கிறீங்க? புரியுதா சொல்ற? புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு நாளுக்குமான அந்த டைரக்ஷன், அதை நீங்க வேதத்துல இருந்து தான் கேட்க முடியும். நீங்க இங்க பார்க்கும்போது அது உங்களுக்கு பேசும், நீங்க கேட்டாதான் அது உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணு இல்லாத பிரச்சனை, பார்வை இல்லாத பிரச்சனை நிறைய பேருக்கு. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? நான் பார்வையிடணும். போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போ. பார்வை வந்துருச்சு இல்ல, வந்துருச்சு இல்ல. யோவான் 9 அதிகாரத்தில் இன்னொரு பிரவி குருடன் இருக்கிறான். அவனுக்கும் கண்ணு தான் பிரச்சனை, பார்வை இல்லை. ஆனா அவனை எப்படி டீல் பண்றாரு? மண்ணுல துப்பி, ஏற்கனவே நொல்லக்கண்ணு. நம்பாளு கண்ணுல என்ன அள்ளி போடுறாரு? கொஞ்சம் ரைமிங்கா சொல்லுங்க. கண்ணுல மண்ணள்ளி போடுறாரு. பிரதர், செப்டிக் ஆயிடும் பிரதர். நம்ம அறிவு இப்படிதான் சொல்லும். அவர் மண்ணள்ளி போட்டதோட மட்டும் இல்ல, போய் சீலவாம் குளத்துல போய், தலைவரே சீலவாம் குளம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சா நான் ஏன் சார் இங்க இருக்க போறேன்? ஏற்கனவே பார்வை இல்லைன்னு தான் வந்திருக்கிறேன். என்ன இப்ப என்ன சீலவாம் குளத்துக்கு போக சொல்றீங்களே, நான் எப்படி போவேன்? இருக்கீங்களா? பிரச்சனை பழசு மாதிரியே தான் இருக்கும், ஆனா ஆண்டவர் வச்சிருக்கிற தீர்வு புதுசு. சோ முன்னேறி செல்ல, புதுசா பார்க்க, புதுசா பேச, தேவ சமூகத்தை நித்தமும் தேட தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். அதீனம் அதிகாலையில் தேடும் புது கிருபை,
தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும், மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் இன்னொரு முறை பாடலாமா? தினமும் அதிகாலையில், ஓ தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும், ஓ மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை. ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவரே உங்க கிருபையை விளங்க பண்ணுவீராக. எஸ், கிருபை தாருமே, தம் கிருபை, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஒவ்வொரு நாளும் நான் முன்னேறி செல்ல எனக்கு நீங்க வழி காட்டுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க பாதை காட்டுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க எனக்கு என்ன சொல்றீங்க ஆண்டவரே? அன்னன்னைக்கு அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாதைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு புதிய எல்லைகளை வைத்திருக்கிறார். அப்போ அந்த புதிய எல்லைக்கு தேவையான அந்த ஆலோசனை அன்னைக்கு நான் எப்படி போகணுன்றத அன்னைக்கு தயவாய் கேட்க. சிலலாம் எந்திக்கும் போதே அந்த இன்ஸ்டா மூஞ்சில தான் முழிக்குது. வாலிப பிள்ளைங்க இருக்குதுகளே, அதை முழிக்கும் போதே அந்த வாட்ஸ்அப் மூஞ்சில தான் முழிக்கிறது. வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும். அன்பாய் கேட்கிறேன், ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் முன்னேறி செல்ல நீங்கள் சந்திக்கிற முதல் நபர் தேவனாக இருக்கட்டும். நீங்க கேட்கிற முதல் சத்தம் தேவ சத்தமாக இருக்கட்டும். நீங்க பேசுற முதல் வார்த்தை தேவனோடு கூட இருக்கட்டும். பெற்றோருக்கும் சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். அவர்களுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை மாதிரியாக இருக்கட்டும். நீங்க காலையில் எழும்பி ஜெபம் பண்றான்னு சொல்லும்போது முதல்ல நீ பண்றியாப்பா நீ பண்றியாமான்னு கேட்கிற இடத்துல உங்களை வச்சுக்காதீங்க. தயவாய் தயவாய் தயவாய். நீங்க, நான் ஒரு சகோதரி இடத்துல பேசும்போது சொன்னாங்க, எங்க அப்பாவை நாங்க கண்முழிச்சு பார்க்கும்போதே எங்க அப்பா முழங்கால தான் நிற்கிறாருங்க. என்ன ஒரு சாட்சி தெரியுங்களா? எங்க அப்பாவை நாங்க பார்க்கும்போதே, நாங்க காலைல கண் முழிக்கும் போதே எங்க அப்பா ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவரை பார்க்கும்போது நாங்க கண் முழிக்கும் போதே எங்க அப்பாவை நாங்க ஜெபத்துல தான் பார்க்கிறோம். எத்தனை ஒரு ஆசீர்வாதம் தெரியுங்களா? அந்த குடும்பம் நல்லா இருக்கிறாங்க. ஆண்டவர்களை மேன்மையாக வைத்திருக்கிறார். ஸோ புதிய வருஷத்துல தேவன் உங்களுக்கு புதிய காரியங்களை வைத்திருக்கிறார். முன்னேறி செல்ல அவர் துரிதப்படுத்துகிறாராம். போ, முன்னால போ, நீ முன்னால போ, நான் பின்னால இருக்கிறேன், நான் பின்னால இருக்கிறேன். நமக்காய் புதிய எல்லைகளை அவர் வைத்திருக்கிறார். அதனால அதற்கு அந்த ஆலோசனைகளை கேட்க தினமும் நம்முடைய செவிகள் திறந்திருப்பதாக. நம்பர் 2, அதே மார்க்கு, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையில இந்த பழக்கம் அடிக்கடி இருக்கும் பாருங்களேன். எப்பெல்லாம் தனிமை கிடைக்கிறதோ அதையெல்லாம் அவர் அழகாக பயன்படுத்தி கொள்ளுகிறார். இந்த புது வருஷத்துல தேவனோடு தனித்திருக்கிற ஜெப நேரங்கள் உங்களுடைய வாழ்வில் பெருகுவதாக. போன வருஷத்துல நானும் என் தேவனும் மாத்திரம் தனித்திருந்தோம் அப்படின்ற ஒரு நாளை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா தயவு செய்து மனம் திரும்புங்க.
தயவு செய்து மனம் திரும்புங்க. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு 365 நாள்ல ஒரு நாள் தேவனோடு தனித்து இருக்க முடியலன்றது வெக்கமா இல்ல? நமக்கெல்லாம் கொஞ்சம் அசிங்கமா இல்ல? தயவு செய்து ஆண்டவரிடத்துல நம்ம எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு தக்கதாக அவருடைய எதிர்பார்ப்புக்கும் ஏற்ற விதத்தில் நான் நடக்க வேண்டும் என்கிற உணர்வு வருவதாக. இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையா இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார். நல்லா கவனிங்க. ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றேன். நம்பர் 1, முதலாவது என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னங்க? நாம் இணைந்து கற்றுக்கொள்கிறோம். இதை பேசும்போது உங்களுக்கு மாத்திரம் நான் பேசல, ஆவியானவர் எனக்கும் சேர்த்து தான், என்னையும் சேர்த்து தான் டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மேடை ரொம்ப பயங்கரமான ஒரு மேடை. ஆண்டவர் 2 பக்கமும் டீல் பண்ணுகிற ஒரு இடம் அது. நான் இப்படி பேசுறதுனால ரொம்ப பெர்ஃபெக்ட்ன்றதுனால உங்ககிட்ட வந்து பேசல, நல்லா புரிஞ்சுக்கணும். இது எனக்கும் சேர்த்து தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய தரிசனத்தில் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற எல்லைகள் பெருசா இருக்கிறதுனால நானும் அதற்குரிய கிரயத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உத்தரவாதத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். இப்போது இரண்டாவது பார்க்கிறோம், எனக்கு அப்படி முன்னால என்னை உந்தி தள்ளுற ஆண்டவர், புதிய எல்லைகளை, புதிய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிற ஆண்டவர், அந்த பாதையில் நான் நடக்கும்போது என்னுடைய சூழ்நிலைகளையும் அவர் காண்கிறார். கவனிங்க, காற்று அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. இந்த டிராவல் பிளானே செட் பண்ணி கொடுத்தது யாருங்க? சொல்லுங்களேன், நீங்க தான் சொல்லணும். ஆண்டவர் தான். இப்போ தம்பி இருக்கிறான், டேய் இந்த கடைக்கு போயிட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிக்கிட்டு வழியில 4 பேரை வச்சு, டேய் அந்த வருத்தம் வர, அவனை பயமுறுத்துங்கடானா எப்படி இருக்கும் உனக்கு? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அனுப்புனது யாரு? நான் தான். ஆளை பயமுறுத்துறதுக்கு வச்சது யாரு? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பிள்ளையும் கிள்ளிக்கிட்டு. அந்த வேலையை நம்ம ஆண்டவர் பக்காவா செய்வார். மெனி டைம்ஸ். அனுப்புறது யாரு? அக்கறைக்கு போங்கப்பா, சீக்கிரமா, துரிதப்படுத்துகிறார்னு இருக்குல்ல வசனம். என்ன பயந்துட்டியா? துரிதப்படுத்துகிறார், போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போன்னு அனுப்புறாரு. அனுப்பிக்கிட்டு பின்னாடியே அலையையும் சேர்த்து அனுப்புறாரு. ஹலோ, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவர் யாரு? அவர் தானே. அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று. அப்ப காற்றும் கடலும் யார் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அப்ப நம்ம ஆண்டவர் பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கிட்டு என்னத்தையும் பண்றாரு? ஹலோ, இருக்கீங்களா? சோ போற பாதையில பிரச்சனை வருது, எதிர்காற்று. பலருடைய பிரச்சனை என்னன்னு அங்கதான் சரியான புரிதல் கிடையாது. பாருங்களேன், அவர் தானே அனுப்பிச்சாரு பிரதர், கர்த்தர் அனுமதிச்சார் பிரதர், ஆனா வழியில பிசாசு பிரதர். ஹலோ, வர்ற பிரச்சனை எல்லாம் பிசாசு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாம அவனையெல்லாம் உள்ளுக்குள்ள கூப்பிட்டு டீல் பண்ணிக்கிட்டு, இது கொழுப்பு பிடிச்சு போய் செய்யற பாவத்துக்கெல்லாம் யாரை துணைக்கு இழுத்துக்கிறது? பிசாசு வஞ்சிச்சிட்டான் பிரதர். ஆண்டவரே புழுகுறான், நான் எல்லாம் வஞ்சிக்கலன்னுவாம. இது கொழுப்பு பிடிச்சு போய் செய்து எனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா நமக்கு தான் ஒரு ஆளு கிடைச்சுக்கிட்டான், இளிச்சவாய் ஒண்ணு கிடைச்சது. எல்லாம் தொட்டதுக்கெல்லாம், நான் திரும்ப சொல்றேன், வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருவதும் இல்லை, வருகிற பிரச்சனைகள் எல்லாம் பிசாசிடத்திலிருந்து வருவதும் இல்லை. நமக்கு ஆசீர்வாதம் வந்துட்டாலே உடனே ஐயா கர்த்தர் கொடுத்தாரியா சோத்திரம், பிரச்சனை வந்துட்டா ஐயோ இது பிசாசு பிரதர். இந்த எண்ணத்திலிருந்து கர்த்தர் நமக்கு முதல் ஒரு விடுதலையை கொடுப்பாராக. காற்றை அவர் தான் அனுமதிக்கிறார். ஆனா அனுமதிச்சுட்டு கவனிங்க, ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? கரையில இருக்கிறார். இந்த சம்பவத்துல சொல்றேன், ஆண்டவர் கரையில இருக்கிறாரு. சீஷர்கள் எங்க இருக்கிறாங்க? கடல்ல இருக்கிறாங்க. அந்த வசனத்தை நீங்க மறுபடியும் வாசிச்சு பாத்தீங்கன்னா, சேர்ந்து படிக்கலாமா? அற்புதமான ஒரு பகுதி. அப்பொழுது காற்று, 48வது வசனம், அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஹலோ, அவர் எங்க இருக்கிறாரு? நல்லா சொல்லுங்களேன், அவர் எங்க இருக்கிறாரு?
கரையில இருக்கிறாரு, இவங்க எங்க இருக்கிறாங்க? கடல்ல இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க கஷ்டப்படுறத ஆண்டவரே, அவருடைய கண் எங்க தான் இருக்குதுங்க? உங்களுடைய சூழ்நிலைகளிலே, உங்களுடைய நெருக்கங்களிலே, நீங்கள் பிரச்சனைகளிலே நீங்கள் சிக்கும் போது என் ஆண்டவர் சைடில் பார்க்குறவர் இல்லைங்க, உங்க பிரச்சனையை பார்க்குற ஆண்டவர். நீங்க நம்புங்க, என் சூழ்நிலையை அவர் நன்றாக அறிந்திருக்கிறவர். யாருக்கும் தெரியல, யாருக்கும் புரியல, ஆனா என் நிலைமை என்னன்னு அவருக்கு தெரியும், என் பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியும். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அந்த டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போனா இந்த பாட்டு அன்னைக்கு சீஷர்களுக்கு ஏத்த சிச்சுவேஷன் சாங். எங்க பிரச்சனை யாரும் பார்க்கல, எங்க வேதனை யாருக்கும் புரியல, ஆனா உங்களுக்கு புரிஞ்சிச்சு ஆண்டவரே. யாருக்கும் தெரியாத எங்களை பார்த்து தேடி வந்தீங்களே, அவங்க பாட வேண்டிய அற்புதமான சிச்சுவேஷன் சாங் இந்த சாங். பாஸ்டர் ஜான்சாம் ஜாய்சனுக்காக ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, உங்களுடைய தனிமைகளில், உங்களுடைய பாடுகளில் நீங்க நினைக்கிறீங்க அவர் என் பக்கத்துல இல்ல. இல்ல இல்ல இல்ல, அவர் எங்க இருந்தாலும் அவருடைய கண்கள் அவர்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறது. நான் அவர்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவர்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினவர் உங்க பிரச்சனையை பார்த்துட்டு போறவர் இல்லைங்க. நம்புங்க ஒரு வார்த்தைய, 2026 என் தேவன் எனக்கு புதிய நன்மையை வச்சிருக்கிறார். அந்த பாதையில நான் போகும்போது எனக்கு பிரச்சனை வரும், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த பிரச்சனை வந்தா கூட நான் திரும்ப சொல்றேங்க, நம்ம ஆண்டவர் காரணம் இல்லாம பிரச்சனை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டார். ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாம் நாம டீல் பண்ற அளவுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தான். நம்மால முடியாத எதையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அனுமதிக்க மாட்டார். இன்னும் கொஞ்சம் நல்ல ஆமென்னு சொல்லலாமே. உங்களால எவ்வளவு பிரச்சனை தாக்கு பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் தேவன் உங்களுக்கு பிரச்சனைகளை அனுமதிப்பார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஏனென்றால் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நீங்க திரும்ப சொல்றேன், உங்களுக்கு வாழ்க்கையில 2026 போகும்போது சில பிரச்சனைகள் வரும்போது, சில பாடுகள் வரும்போது நீங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. நமக்கு என்னன்னா எல்லாம் அப்படியே இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் அசால்ட் பண்ணிட்டு வந்திருப்போம். நம்ம கலிலேயா கடல் இவர்களுக்கு பழக்கமான கடல். இந்த சீஷர்களுக்கு வாழ்வாதாரமே அந்த கடல்ல தாங்க. அவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் தானே. இந்த கடல்ல இவங்களுக்கு தெரியாத காத்தா, இவங்களுக்கு தெரியாத புயலா இருக்கீங்களா? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஆனா தங்களுக்கு பழக்கமான, தங்களுக்கு பரிச்சயமான அந்த இடத்துல வரக்கூடிய பிரச்சனையை கூட அவங்களால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவர் உங்களை நம்பி ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து அனுப்புறாருன்னா you are the person to achieve that. நீங்கள் அதை நிறைவேற்றி முடிக்க முடியுன்றதுனால தான் ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. என்ன பிரச்சனைனா யோசிக்கணும். அக்கறைக்கு போகணும் தானே கூப்பிடுறாரு அவரு. நீங்க போங்கன்னு சொல்லிட்டார்ல, அவர் சொன்னா நடக்குமா தீராதா? நடக்காதா? அவர் சொல்ல ஆகும். அவங்க ஒருத்தர் பேசி இருக்கணும். இல்லப்பா, அவர் நம்மள அக்கறைக்கு போன்னு சொன்னார்லப்பா, நம்ம போயிடுவோம்.
போயிடும். அந்த நம்பிக்கை வேணும், அந்த விசுவாசம் வேணும். இங்க என்ன நடக்குது? சோர்ந்து போறாங்க. தங்களுடைய பலம் என்ன, தங்களுடைய அடையாளம் என்ன, அவர் சொன்ன வார்த்தை என்னன்றதெல்லாம் மறந்து போயிடுது. இன்னும் சொல்ல போனா நம்ம பலம் என்னன்னு நமக்கு பல நேரத்துல தெரியறது இல்ல. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது, அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது நம்மால என்னென்ன செய்ய முடியும்ன்றதை நமக்கு முதல்ல மறந்து போயிருதுங்க. உம்மாலே சேனைக்குள், உம்மாலே மதிலை, அதெல்லாம் வேணும். அந்த நேரத்துல தான் வேணும். இன்னொன்னு சொல்றேன், ஒரு மனிதனுடைய ரியாலிட்டி, அவனுடைய ஒரிஜினல் கேரக்டர் எதுன்றப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தான் தெரியும். தங்கம் ஒரிஜினலா டூப்ளிகேட் எப்ப தெரியும்? உரசி பார்க்கும்போது, நெருப்புல போடும்போது தான் தெரியும். சாதாரணத்தை பார்க்கும்போது பித்தளை கூட பளபளன்னு பல்ல காட்டிட்டு தான் இருக்கும். நம்முடைய விசுவாசம், ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய காரியங்களின் தன்மைகள் எப்ப வெளிப்படும்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது தான். ஆனால் நீங்க நார்மலா இருக்கும்போது நீங்க யாருன்றது மேட்டர் இல்ல. நீங்க நார்மலா இருக்கும்போது எல்லாருமே நல்லவங்க தான். பத்திரமாத்து சொக்க தங்கம். ஆனா பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது தான் நம்ம யாருன்னு தெரியும். இன்னும் சொல்றேன், பிரச்சனை எதுக்கு வருதுன்னா நம்ம யாருன்னு காட்டுறதுக்கு தான் பிரச்சனை வருது. அவன் மற்ற நேரத்துல எல்லாம் நல்லா தான் இருப்பான். என்ன கொஞ்சம் சரக்கு போட்டா மட்டும் ஆள் உருப்பட மாட்டான். ஹலோ, ஏன்னா அதுதான் ஒரிஜினல். மற்ற நேரத்தில் நீங்க எப்படி இருக்கு மேட்டர் இல்ல. சூழ்நிலை வரும்போது, போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க, அதுதான் மேட்டர், அதுதான் நீங்க. ஆனால் அந்த நேரத்தில் மட்டும்தானே நான் அப்படி நடக்கிறேன்னு. ஆமா, அந்த நேரத்தில் நீங்க எப்படி நடக்கணும் அதுதான் சார் நீங்க. சிஸ்டர், அதுதான் நீங்க. நார்மலா இருக்கும்போது நீங்க எப்படி இருக்குன்றது மேட்டரே இல்ல. அப்படி பார்த்தா நமக்கு இருக்கிற அத்தனை பேருக்கு அப்படியே டேக் ஆஃப் தான். ஆண்டவருக்கு லெஃப்ட்ல இந்த குரூப்புக்கு, ரைட்ல இந்த குரூப்புக்கு சீட்டு கொடுத்து நம்மளை உட்கார வச்சிடணும் பரலோகத்துல. ஹலோ, நம்ம இங்க இருக்கும்போது அப்படிதான் இருக்கிறோம். அப்படியே பக்த சிகாமணிகள் இல்ல, அப்படியே பக்தி பரவசத்தில் ஆராதிக்கும் போது நம்ம அழகெல்லாம் பார்த்தா ஐயோ பரலோகத்தில் ஆண்டே கொஞ்சம் ஓரம்போ அந்த மேலக்கோட்டையில் வர டீம் இந்த பக்கம் உட்காரவை, அப்படிதான் நிக்கணும். நம்மலாம் அப்படிதான் இருப்போம் நம்ம இங்க எல்லாம். சோ இங்க 4 சுவத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம் அது மேட்டர் கிடையாது. என் வாழ்க்கையில ஒரு புயல் அடிக்குது இல்ல, அப்ப நான் எப்படி இருக்கிறேன்? இந்த புது வருஷத்துல 2026ல நான் திரும்பவும் சொல்றேன், அவர் உங்களை துரிதப்படுத்தும் போது, அவர் உங்களை முன்னேறி செல்லும் போது, உங்க வாழ்க்கையில எதிர்காற்று வந்தா கூட பயப்படாதீங்க. அப்ப சொல்லணும், காற்று வீசட்டும், கடலும் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் என் இயேசு இருக்கிறார். காற்று வீசட்டும், கடலும் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடலும் பொங்கட்டும், எனது நங்கூரம் என் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் என் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்களேன், ஏன்? இயேசு என்னோடு இருப்பதினால், என் இயேசு என்னோடு இருப்பதினால். நல்லா வாசிக்கிறாங்க, நல்ல ரிதம் வாசிக்கிறாரு, நல்ல அழகான ஆடியோ, பிரதர் நல்லா பாடுறாரு. இப்ப நல்லா தான் குழு 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 குழுன்னு இருக்கும் இப்படி பாடுறதுக்கு. ஆனா வாழ்க்கையில காத்து அடிக்கும் தெரியுமா, புயல் அடிக்கும் தெரியுமா, சொல்ல முடியாது. இப்படி ஒரு வசனத்தை அன்னைக்கு என் ஜனங்க கேட்டு வர்றாங்கன்னு வீட்டுக்கு போகும்போதே சிலது உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஹலோ, அங்க எப்படி இருக்கிறீங்கன்னு மேட்ரு. ஓகேயா? எதிர்காற்று தான் பலமா இருக்கிறதை, எதிர்காற்று எப்படி இருக்குதா அப்படித்தான் வரும். ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பாதையில சில நேரங்கள்ல பிரச்சனை கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஆனாலும் கூட அவருடைய பிரசன்னத்துல பர்வதங்கள் எல்லாம் மெழுகை போல உருகும். நம்புங்க, அவர் எனக்கு வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு கோல் வச்சிருக்கிறாரு. இனிமை செழுமை கொழுமை முன்னால இருக்குது, அங்கதான் போறதுக்கு அனுப்புறாரு. என்ன ஆண்டவர் அனுப்புறாரு. போற வழியில காத்தடிக்குது, நம்பாதீங்க. ஐயோ, கர்த்தர் அனுமதிச்சு அங்க பிரச்சனை இருக்காதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா போய். இயேசு இருந்த படகுலேயே புயல் மோதிற்று. இயேசு இருந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே குறைவு உண்டாயிற்று. இயேசு சிநேகிதனா இருந்த லாசருவுக்கு வியாதி வந்து மண்டையை போட்டு விட்டார். ஹலோ, அதனால தலைவர் இருந்துட்டு அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து. பார்ஷியல் ட்ரூத், பகுதி உண்மை, முழு உண்மை அல்ல. நம்பாதீங்க.
அப்போ உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது அப்ப நீங்க சொல்லணும், இல்ல இல்ல இது ஃபுல்லி பேக்ட், ஃபுல்லி லோடட். இந்த பிரச்சனைக்குரிய ஆன்டிவைரஸ், இந்த அட்டாக்குரிய ஆன்டிவைரஸ் உள்ளுக்குள்ள ஏற்கனவே இருக்குது. ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற விசுவாச அறிக்கைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படுவதாக. இந்த பாடு என்னை ஒன்றும் செய்ய முடியாது, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிக நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. நாங்கள் புறம்பில அழிக்கப்பட்டாலும், பாடு வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், எங்கள் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். புதுசா ஒரு ஆயுதம் இருக்குதுன்னா அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சூழ்நிலை வரணும்ல. ஹலோ, இருக்கீங்களா? புரியுதா? அப்ப காலையில எந்திரிச்ச உடனே நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஆண்டவரே புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியால் பாடிட்டீங்க. ஆண்டவர் ஃபுல்லா லோட் பண்ணிட்டாரு உங்களை. புது கிருபை, புது அபிஷேகம், புது வெளிப்பாடெல்லாம் தந்துட்டாரு. இப்ப இதெல்லாம் ஒரிஜினலா டம்மியான்னு பாக்குறதுக்கு ஒரு சூழ்நிலை வரணுமா வேணாமா? ஹலோ, இருக்கீங்களா? நான் சொல்ற அந்த புது வருஷத்துல கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுத்தி நடத்துவாராக. காத்து வரதை பார்த்து பயந்துராதீங்க. ஏன்னா அந்த பக்கம் இருந்தாலும் இவங்க நடுக்கடல்ல இருக்கிறாங்க. ஆனா நடுக்கடல்ல இருந்தாலும் அவருடைய கண்கள் எங்கதான் இருக்குது? எங்கதான் இருக்குது? என் வாழ்க்கையில தான் இருக்குது. அவர் என்ன பார்க்கிறாரு? என் பிரச்சனை அவரு பார்க்கிறாரு, என் வேதனை அவரு பார்க்கிறாரு, என் தடுமாற்றத்தை அவரு பார்க்கிறாரு. பார்க்கிறவர் மட்டும் இல்ல, பக்கத்துல வந்துடுறாரு. பாருங்களேன், பக்கத்துல வந்துடுறாரு. என்ன பிரச்சனைனா, நீச்சலும் தெரியும் உங்களுக்கு. அந்த கடல்ல புயல் அடிச்சா கப்பல் கவுந்து போகும். கவுந்தா என்ன, நீச்சல் தெரியுமே. ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய கடல் எல்லாம் கிடையாது. நல்ல 4 நீச்சல் போட்டா கரைக்கு வந்து சேர்ந்துடலாம். என்னமோ எல்லாம் முடிஞ்சு போயிட்ட மாதிரி. சின்ன பிரச்சனை வந்தா கூட சிலர் ஐயோயோ என்னால முடியல, இந்த புலம்பலுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக இந்த புது வருஷத்துல. அவங்களுக்கு பழக்கமான கடல், அவங்க வாழ்ந்த, அவங்க வளர்ந்த, அவங்க அனுபவிக்கிற அந்த கடல், அதுவே அவங்களுக்கு பாரமா மாறுது. இப்ப பல நேரத்துல நமக்கு பழக்கமான, நமக்கு நெருக்கமான, நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்கிற சூழ்நிலை கூட நம்மளை பயமுறுத்தும். பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. பகலின் வெயிலாகிலும் இரவின் நிலவாகிலும் ஒன்றும் சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உங்களை காத்து நடத்துவார். வாக்கு பண்ணிறவர் அவர். அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தேற்றினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால். சொல்லலாம் எல்லாம் சேர்ந்து, அஞ்சிடேன் 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 என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால். இந்த வருஷத்துல உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா நடக்கிறவங்க உங்களுக்கு எதிர எழும்புவாங்க. இதுவும் தீர்க்க தரிசனம் தான். ஏன்னா தீர்க்க தரிசனம்னா நம்மளை சில்லுன்னு ஆக்குறது மட்டும் இல்லை, சில எச்சரிப்பும் தான். அவங்களுக்கு பழக்கமான கடல், அவங்களுக்கு பழக்கமான அலை. எத்தனை முறை அந்த தண்ணியை பார்த்துருப்பான்,
எத்தனை முறை அதுல அலசி மீன் பிடிச்சிருப்பான், எத்தனை முறை அதுல குளிச்சு நீந்தி இருப்பான். நேத்திக்கு நல்லா தான் இருந்துச்சு, இன்னைக்கு பொங்கும். கவலைப்படாதீங்க. நேத்திக்கு வரைக்கும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. ஏன்னா சில நேரத்துல நம்மை உருவாக்குவதற்காகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எழும்ப பண்ணுவார். நல்லா தான் பிரதர் பேசிக்கிட்டு இருந்தான், அப்ப அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பான். அந்த அலை கடல் தண்ணி அது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு, ஏன்னா புதுசா போக போறோம்ல, ஹலோ, புதிய சீசனுக்குள்ள போக போறோம்ல, புதிய நன்மைகளை பார்க்க போறோம்ல, பொங்கும். ஆண்டவரே அனுமதிப்பாரு, ஆண்டவரே அனுமதிப்பார். நான் திரும்பவும் சொல்றேன், ஜனங்கள் யுத்தத்தை பார்த்தால் மனமடிந்து விடுவார்கள். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சண்டையை பார்த்தா ஜனங்க சோர்ந்து போயிருவாங்கப்பா, என் பிள்ளைங்க சண்டையவே பார்க்க கூடாதுப்பான்னு தீர்மானம் பண்றதும் ஆண்டவர் தான். பெலிஸ்தரின் தேசத்தின் வழியாய் போவது பக்கம், ஷார்ட் ரூட் ஒன்று இருக்குது. ஆதம் பக்கத்துல இருந்து மேல கூட்டையூர் வர்றதுக்கு ஒரு ஷார்ட் ரூட்டு இருக்குது. நீ இந்த ரூட்ல போகாத, வேணாம், அங்க பார்த்தா வழியில ஃபுல்லா சண்டையா இருக்கும், நீ மெயின் ரோட்டுக்காவே சுத்தி தான் போகணும், ஆனா நீ மெயின் ரோட்டுக்காவே வந்திருப்பா அப்படின்னு சுத்தி கூட்டு வராராம் ஆண்டவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஏன் இங்க வரக்கூடாது? அங்க பார்த்தா ஜனங்கள்லாம் ரொம்ப மோசமான ஜனங்க. சரி, ரைட்டு, அப்ப நான் சண்டையை பார்க்க கூடாது ஆண்டவர் விரும்புறாரு, கூட்டிட்டு வந்தாச்சு. ஆனா இங்க நான் வந்ததுக்கு அப்புறம் 10 வில்லனுங்க வரானுங்க. ஹலோ, என்ன ஆண்டவர் இது? அப்போ என்னங்க வரக்கூடாதுங்க, பார்த்தா சண்டை பார்த்தா நீ பயந்துருவேன்னு சொன்னது நீங்களா? நான் தான் சொன்னேன். அப்ப இங்க வந்தா ஒரு கும்பலை அனுப்பி என்ன த்ரெட்டன் பண்ணீங்களா? ஆமா, அதுவும் நான் தான். ஹலோ, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் யுத்தத்தை பழகுவதற்காக ஆண்டவர் ஒரு குரூப்பை விட்டு வச்சிருக்கிறாரு. ஹலோ, நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? யுத்தத்தை பார்த்தா சோர்ந்து போயிருவாங்கப்பா, இவங்க யுத்தத்தையே பார்க்க கூடாதுன்னு பிளான் பண்ணிக்கிட்டு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இவன் சண்டை போட்டு பழகணும், இதுக்கு நான் கொஞ்சம் பேர் அனுப்புறேன்னு கும்பல அனுப்பி வைக்கிறார் ஆண்டவர். பிள்ளையையும் கிள்ளிக்கிட்டு தொட்டிலையும் இருக்கீங்களா? ஹலோ, நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் கொடுக்கிற பாரத்தை உங்களோட கூட நான் பேசிக்கணும், உற்சாகப்படுத்துறதுக்கு நான் சொல்றேன். ஆண்டவர் இப்படித்தானே சொன்னாரு, ஆனா இப்ப பிரச்சனை வருது. ஆமா, அதுவும் அவர் தான், இதுவும் அவர் தான். இந்த டபுள் ஆக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ, நமக்கெல்லாம் டபுள் ஆக்ட்னா என்னன்னு தெரியவே தெரியாது. ஆமா, ஏன்னா நம்ம போடுறதெல்லாம் அதுக்கு மேல தானே போடுறோம். ஒன்னா ரெண்டா, சம்டைம்ஸ் பவுல்ஸ் கேரக்டர், சம்டைம் பேதுரு கேரக்டர், சில இடத்துல விட்டா இயேசு கேரக்டர். அதுவும் ஆண்டவர் தான், இதுவும் ஆண்டவர் தான். நீ யுத்தத்தை பார்க்க கூடாது, சோர்ந்து போயிருவ, அதுவும் ஆண்டவர் தான். இல்ல இல்ல, நீ சண்டை போடணும், ஒரு கூட்டத்தை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்றதும் இன்னொரு ஆண்டவர் தான். இருக்கீங்களா? இருக்கீங்களா? தேவனை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். என்னை பலப்படுத்துவதற்காக, என்னை வெற்றி சிறக்க பண்ணுவதற்காக, ஆமென், அவர் என் கூடவே இருக்கிறாரு. அனுப்புனாரு, அனுப்பிட்டு கூடவே சேர்த்து காத்து வா, அல்ல வா, இந்த பின்னாடி அவனுங்களை ஃபாலோ பண்ணிப்போ, அதையும் அனுப்பி விடுறாரு. இப்போ இவங்க யோசிக்கணும். நீங்க வேதத்தை நீங்க நல்லா ரசிச்சு படிச்சீங்கன்னா, மார்க் 4ஆம் அதிகாரத்துல இதே மாதிரி வாசிக்க வேணாம், வீட்டுல போய் தியானிங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு. அப்ப இயேசு வருவார், படகுல இயேசு இருப்பாரு. அப்ப ஒரு பாடம் கத்து கொடுத்துட்டாரு. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. அன்னைக்கு இயேசு இருக்கும்போது காத்தடிக்குது, அன்னைக்கு இயேசு இருக்கும்போது புயல் அடிக்குது. ஆண்டவரே, நாங்கள் அழிமிழ்ந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நீர் சுகமா தூங்குறீங்களே ஆண்டவரே. அப்பா, சே, இறையாதே, காற்றையும் கடலே கொஞ்சம் கம்னு கட. அடக்கினார், அமைதிப்படுத்தினார். பாத்திரி இவங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன்பா பயந்தீங்க நீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போச்சு? ஏற்கனவே கிளாஸ் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ அதே காத்து, அதே புயல், இவன் மண்டையில மசாலா இருந்திருக்கணுமா இல்லையா? இதே மாதிரி ஒரு சீன் ஏற்கனவே இருந்துச்சு. அப்பவும் காத்து அடிச்சுச்சு, அப்பையும் புயல் அடிச்சுச்சு. நம்மளால எழுமிச்சே கொஞ்ச நேரம் கம்னு இருன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து என்ன கேட்டாரு? விசுவாசம் ஏன் உங்களுக்கு இல்லைன்னு கேட்டாரு. அப்ப இப்ப தலைவர் இல்ல, அப்ப தலைவர் இருந்தாரு, இப்ப தலைவர் இல்ல. இப்ப நம்மளை மட்டும் அனுப்பி இருக்காரு. எப்போ உஷாரா இருக்கணுமா இல்லையா? இப்ப அதே புயல் அடிக்குது, அதே காத்து அடிக்குது. அப்ப விசுவாசம் இருந்தா இந்த காற்றையும் புயலையும் நம்மளே
முடியும் தானே? உரைக்கல பாருங்களேன். இதுக்கு தான் நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து அந்த பிரசன்னத்தில் நீங்கள் பயணப்படும் போது அவர் சொன்ன வார்த்தை உள்ளத்தில் இருக்கணுங்க. அவர் சொன்ன வார்த்தை இல்ல, அதுதான் மேட்டர். இப்போ ஏன் இந்த புயல் அடிச்சது இவங்களை பயமுறுத்துகிற அளவுக்கு ஏன் வந்துருச்சுன்னா, அந்த வார்த்தை இவங்களுக்குள்ள இல்ல, வசனம் இல்ல உள்ளுக்குள்ள. சில விதை எங்கதான் உள்ளது? விதையில பிரச்சனை இல்ல, விதையில பிரச்சனை இல்ல. சிலது எங்க விழுது? கற்பாறையில. சிலது இது எக்ஸாக்டா முட்கள் உள்ள இடத்துல விழுந்த விதை. இது விதையில பிரச்சனை இல்ல, அவர் சொன்ன வார்த்தையில பிரச்சனை இல்ல. இப்ப அந்த வளருது இல்ல, கொஞ்சம் களை எல்லாம் தேவையில்லாததெல்லாம் வளர்ந்து இந்த விதையவே இந்த பயிரை என்ன பண்ணுது? நெருக்கி போடுது. இவர்களுக்குள்ள எழும்புகிற பயம், இவர்களுக்குள்ள எழும்புகிற அவிசுவாசம் எல்லாம் சேர்ந்து அவர் சொன்ன வார்த்தையை புடுங்கி தூர வீசி. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். உலக கவலைகள், உலக எண்ணங்கள், ஐயோ அந்த அவனுக்கு எடை போட்டிருப்பாங்க, ஏய் மச்சான் இது அதை விட பெருசா இருக்குதுடா, அந்த அலையோட இது இருந்துட்டு போகட்டும்ன்றேன். கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர். கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர். அதட்டிடவே அடங்கிடுமே, அக்கறை நாமும் சேர்ந்திடுவோம். அதட்டிடவே அடங்கிடுமே, அக்கறை நாமும் சேர்ந்திடவே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளிர் பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. அலை அடிக்கட்டும், புயல் வரட்டும், என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், அவர் என் மேல பட்சமா இருக்கிறாரு, அவர் என்ன பார்க்கிறாரு, அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கட்டும். சூழ்நிலை வரும்போது என் தேவன் என்ன பார்க்கிறாரு, இந்த பிரச்சனையில் என்ன பார்க்கிறாரு, அந்த உணர்வு உங்களுக்கு இருந்துச்சு வச்சுங்களேன், நீங்க ஜெயிச்சிருவீங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. யோசேப்பு அரண்மனை, அந்த பாட்டி வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, வா ராஜா, யாரு இல்ல வா. இல்ல இல்ல, என் தேவன் என்ன பார்க்கிறாரு, என் தேவன் என்ன, நான் யாருன்னு ப்ரூஃப் பண்ண வேண்டிய நேரம் இது. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. எனக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியம் இருக்குல்ல, அந்த வார்த்தையின் வல்லமை இருக்குல்ல, அது எப்படிப்பட்டதுன்றதை ப்ரூஃப் பண்ண வேண்டிய நேரம் இது. இந்த எண்ணங்கள் உங்களை பற்றி பிடிப்பதாக, நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதே இல்லை. ஒரு போட்டோ என் போன்ல இருக்குது, ஒரு போட்டோ. ஒரு யானைய ஒரு வாழை மரத்துல கட்டி போட்டுக்கிறாங்க. கேட்கவே ஒரு மாதிரியா இருக்குல்ல. யானை எதுல கட்டி போட்டுக்கிறாங்க? வாழை மரத்துல. அந்த வீடியோ நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். இந்த யானை என்ன பண்ண, வீடியோல யானை என்ன பண்ணுன்னா, எலும்பி அப்படி நடக்க பார்க்கும். ஒரு சங்கிலி போட்டு அந்த வாழை மரத்துல அந்த அடியில போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த யானை கொஞ்சம் நடந்து பார்த்தோன்னு அந்த சங்கிலி கொஞ்சம் டைட் ஆகுது லேசா. இந்த யானை இல்ல, ஐயோ நம்மள கட்டி போட்டுக்கிறாங்கடா அப்படின்னு மறுபடியும் திருப்பி வந்து அந்த வாழை மரத்துக்கிட்டே படுத்துக்குச்சு. ஹலோ, இருக்கீங்களா? அடிமைத்தனத்துக்கு பழகி போச்சுன்னா, தன்னுடைய பலம் என்னன்னு தெரியலன்னா, நான் திரும்ப சொல்றேன், சின்ன சூழ்நிலைக்கு கூட நீங்கள் பயந்து விடுவீர்கள். முதல்ல நீங்க யாரு, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம், இதை புரிஞ்சுக்குங்க முதல்ல. இன்னொரு படமும் வச்சிருக்கிறேன். ஒரு குதிரை, அந்த குதிரையை கொண்டு வரும்போது அவனுக்கு டீ குடிக்கணும்னு ஆசை வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சேர், அந்த குதிரையை கட்டி போட்டுட்டு அவன் உட்காந்து டீ குடிக்கிறான். ஹலோ, சில இந்த மோட்டர்லாம் கணக்கு சொல்லும்போது என்ன 1 HP மோட்டர் 2 HP மோட்டர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெச்பின்னா ஹார்ஸ் பவர், அதைத்தான் அப்படி சொல்லுவாங்க. குதிரை சக்தி, குதிரை திறன் கொண்ட இன்ஜின், அப்படிதான் சொல்லுவாங்க. ஹெச்பி அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த குதிரையை எதுல கட்டி போட்டுக்கிறா? பிளாஸ்டிக் சேர்ல. அந்த குதிரையும் பாவமா அப்படி நிக்குது. அந்த போட்டோ என்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி டிவி எல்லாம் இருந்துச்சு, நான் போட்டு நான் காட்டி தான் நான் பேசுவேன். நான் தன்னுடைய பலம் என்னன்னு. சரி, ஒரு எலி கதை சொல்லவா? ஒரு யானை சொல்லியாச்சு, குதிரை, ஒரு எலியும் ஒன்று சொல்லிடுவோமே.
இந்த எலி பெரிய பெரிய ஹைப்பர் டென்ஷன் கேபிள் எல்லாம் அசால்ட் பண்ணிட்டு போயிடுதான். ரயில்வேல பெரிய பிரச்சனை, பெரிய பெரிய கேபிள் எல்லாம் எலி கடிச்சு தொந்தரவு பண்ணுதுன்னு அதுக்கு ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணி ஒரு எலி பிடிக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 2750 ரூபாய் செலவு பண்ணுது ஒரு எலிக்கு. ஹலோ, எவ்வளோ காஸ்ட்லி இல்லை ஒரு எலிக்கு? ஆனால் நம்ம ஒரு 1.5 ரூபா தேங்காய்ச்சியில் வச்சு அசால்ட்டாக பிடிச்சிடறோம் பாருங்களேன். எலியை பிடிச்சிடறோமா? இந்த எலி அந்த எலி பொறிக்குள்ள மாட்டுதா? இந்த எலி பொறியில் அந்த கம்பியை பார்த்துருக்கீங்களா? சின்னதாக தானே இருக்குது. அம்மா பெரிய ஹைப்பர் டென்ஷன் கேபிளையே அசால்ட் பண்ற எலிக்கு நம்ம வச்சிருக்கிற அந்த எலி பொறியில் இருக்கிற அந்த இரும்பு கம்பி இருக்குல்ல, சன்னமா இருக்குமே, இதெல்லாம் ஒரு மேட்ரே அறுத்து தள்ளிக்கிட்டு போயிரும். எலிக்கு பல்லு அவ்வளவு பவர். ஆனா தான் இருக்குதா? என்னன்னா மைண்ட் செட் மேட்டர். நம்ம மாட்டிக்கிட்டோம். இன்னும் ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லவா வேணாமா? இன்னொரு படம் வச்சிருக்கிறேன். ஓ, நீ படம் காட்டுற ஆளா? எஸ், அப்கோர்ஸ். ஒரு பெரிய காண்டாமிருகம், அதை ஒரு நாய் துரத்துது. அந்த காட்சியை பார்க்கும் போதே பெக்குலியரா இருக்கும். இதெல்லாம் ஏஐ கிடையாது, சரிங்களா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கெல்லாம் முன்னாடி உள்ள படம். ஒரு சாதாரண ஒரு காட்சி, ஒரு காண்டாமிருகத்தை இந்த நாய் துரத்துது. அப்ப அதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, உன் பலம் உனக்கு புரியல, நான் கண்ட நாய் ஒன்ன துரத்தும். நம்ம பார்க்கிற நாய்க்கும் பயப்படுவோம், பார்க்காத நாய்க்கும் பயப்படுவோம். பாத்தீங்கன்னா இப்ப ரோட்ல நடக்கும்போது ஒண்ணு கத்துங்க நின்று, இந்த சத்தத்தை கேட்டோன்னா 3வது தெருல ஒரு நாய் கத்து அங்க நின்று. அங்க என்ன நடக்குதுன்னு அதுக்கு நம்ம அதுக்கும் சேர்த்து பயப்படுவோம் பாருங்களேன். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நமக்குள் இருக்கிற அபிஷேகம், நான் யார் என்ற அடையாளம், என் ஸ்ட்ரென்த் என்ன, என் பலம் என்ன, இல்ல எனக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை அவர் வெற்றி சிறக்கப்படும். என்ன வந்தாலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்துக்கு எதிராக, பலவீனத்துக்கு எதிராக, சாபத்துக்கு எதிராக, சூழ்நிலைகளுக்கு எதிராக நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். எதிர்காற்று பலமா தான் இருக்கும், அதை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, மாறாக அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்து அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். 2026 அவர் உங்களுக்கு முன்னா வச்சிருக்கிற அந்த கோலுக்கு நீங்க டிராவல் பண்ணும்போது, நீங்கள் பயணப்படும் போது, விசுவாச வாழ்க்கையில நீங்க முன்னேறி போகும்போது உங்களுக்கு பிரச்சனை வந்தா கூட, நான் சொல்ற இயேசுவின் நாமத்தை கொண்டே சொல்லுகிறேன், அவருடைய வார்த்தையை உள்ளுக்குள்ள நீங்க வச்சிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா. நல்ல உற்சாகமா அல்லேலூயா. தோல்வி இல்ல, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. இந்த 2026வது வருஷத்துல ஆமென், தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால், உயர்த்துவேன், அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால், உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம். இன்னொரு முறை சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கும் தேவன், யுத்தத்தில் வல்லவர். புதிய வருஷத்துல அவர் உங்களை உங்கள் சூழ்நிலையில் எல்லாம் வெற்றி சிறக்க பண்ணுவாராக. ஓ, வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற எனி கைண்ட் ஆஃப் எக்ஸாம், சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், யூனிவர்சிட்டி, ஸ்கூல், எந்த எக்ஸாம் ஆகட்டும், பிள்ளைங்களுக்கு சொல்றேன், நீங்க ஜெயிப்பீங்க.
ஒன்னும் உங்களை பயமுறுத்த முடியாது. அல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. இதுல எனக்கு ஞாபகம் வருதுனால அதை நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. என் டைம் ஓவர் முடிஞ்சிச்சு. இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஐயோ, நாங்கள் இப்போ வேணான்னு சொன்னால் மட்டும் மெய்யால் நீ கேட்குற மாதிரி இங்கே பார்க்குறது புரியுது. ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டுக்கிறேன். அதை விட கேட்காம இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஆனால் ஒரு 5 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேனே. ஓகே. ஒரு தரிசன தலைவனோடு ஒரு டீமாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, ஒரு இந்த ஊழியத்தில் நிறைய தரிசனங்களை சகோதரர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷம் நம்ம இதெல்லாம் செய்யணும். அந்த பயணத்தில் நீங்கள் போகும்போது பிரச்சனை வரும்போது நீங்க எஸ்கேப் ஆகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஹலோ, என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன்னா இந்த சம்பவத்தை மத்தேயு எழுதுவார். வீட்டில் போய் வாசிப்பாங்க 14ஆம் அதிகாரத்தில். இப்போ இயேசு வந்தாலே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹலோ, இயேசு வந்தாலே அப்ப எந்த அளவுக்கு பயம் இருக்கு பாருங்க. இயேசுவை பார்த்து என்னன்னு சொல்றாங்க? பேய். ரொம்ப நல்லா இருக்குது இல்ல? இவங்களுக்கு உதவி செய்ய வந்தாலே அவரை பார்த்து பயப்படுறாங்க. சரி, இப்ப அவரு சொல்றாரு, பயப்படாதீங்கப்பா, நான் தான்ப்பா. ஆனா நம்பால் ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? ஆண்டவரே, நேரையானால் நான் உம்மிடத்தில் நடந்து வர. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப சீரியஸான மேட்ரு. ஒரு டீமா, ஒரு குழுவாக, ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபெல்லோஷிப்பா, ஒரு கூட்டமா, ஒரு சபையா, எப்படியா இருக்கட்டுமே, ஆண்டவர் கூட்டிட்டு போகும்போது பிரச்சனை தனியாகவும் வரும், மொத்தமாகவும் சேர்ந்தும். தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை வரும், கூட்டமா சேர்ந்து இருக்கும் போதும் பிரச்சனை. அப்படி வரும்போது எஸ்கேப் ஆக நினைக்காதீங்க. மிகப்பெரிய டேஞ்சர். இங்க பேதுருக்கு ஒரு சூழ்நிலை வருது. இவர் டெஸ்ட் பண்றாராம் ஆண்டவரை. ஆண்டவரே, நீரையானால் நான் உம்மிடத்திற்கு நடந்து வர கட்டளிடும். எனக்கு வருது ஒரு மாதிரி பிரச்சனை. யாருக்கு மிஸ்டர் பேதுரு சார்? உங்களுக்கு அவங்க கூட எல்லாம் இருக்குமா? மௌன நீ ஒண்டி எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறதுல இருந்து. ஹலோ, இருக்கீங்களா? ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சீன் இருந்துச்சுல்ல, மார்க் 4ஆம் அதிகாரத்தில். அவர் இருந்தாரு, புயல் வந்துச்சு, இறையாதே அமைதலா இருந்தாரு, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று, பத்திரமா போயிட்டாங்க. போட்ல இருந்து, ஆண்டவரே கொஞ்சம் இந்த புயலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ஆண்டவரே. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? நான் ஏங்க உங்களை பார்த்தாங்க கேட்கிறேன் நானு. அதுதானே தீர்வு. புயல் என்ன உனக்கு மட்டுமா சார் அடிக்குது? உன் கூட இருக்கிற எல்லாருக்கும் தானே பிரச்சனை வருது. நீ நல்லவனா இருந்தா, சாரி டு சே திஸ், ஏன்னா ஒரு ஐக்கியத்துல, ஒரு குடும்பத்துல, ஒரு டீம் ஒர்க்ல இப்படி டிராவல் பண்ணும்போது சில பிரச்சனை வரும்போது சில பக்கிங்க உட்கார்ந்துருக்கும் உள்ளுக்குள்ளே. எப்படியாச்சும் நம்ம ஒண்டி எஸ்கேப் ஆயிடணும்பா. டேஞ்சர். இங்க பேதுரு சொல்றாரு, நீரேனா நான் ஒண்டி வந்துட்டு அவனுக்கு கெடும் கெட்டு போட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, அங்கேயும் ஆண்டவர் எவ்வளவு இறக்கம் பாருங்களேன். கேட்டு தொலைச்சிட்ட, வந்து தொலை. இவர் தானே கேட்டாரு? அவரா கூப்பிட்டாரா? இவர் கேட்டாரா? இவர் தானே கேட்டாரு. இவரால் போய் சேர முடிஞ்சுதான்னு கேக்குறேன். பாதி வழியிலேயே சாரு. ஒரு டீமா இருக்கும்போது அவர் எதையும் சொல்லி கொடுத்தல, நான் சொல்லல, பார்க்காதீங்க. அப்படி எனக்கு திடீர்னு ஆண்டவர் கொடுக்குற அந்த வெளிச்சத்தில் உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு டீமா போகும்போது சில பிரச்சனை வரும்போது, என் குழுவுக்கு இருக்கிற பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிங்க. உங்கள் சுயநலம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அழிந்து போவீர்கள். இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, வசனம் அதுதான் சொல்லுது. தான் மட்டும் தப்பணும்னு நினைக்கிறாரு, தனக்கு பழக்கமான கடலே அவரே முங்க போறாரு பாருங்களேன். இருக்கீங்களா? போய் சேர முடியாது. சுயநலவாதியா இருக்காதீங்க. பி கேர்ஃபுல். என் குடும்பத்துக்கு, என் சபைக்கு, நான் இருக்கிற அந்த தரிசன கூட்டத்துக்கு ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நான் அதற்கு உத்தரவாதியா நான் இருக்கணும். நான் மட்டும் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்க கூடாது. அந்த எண்ணம் உங்களுக்கு வராது இருப்பதாக. சரி, இங்க வந்துடலாம். கடைசி அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். 51 அது வசனம் சொல்லுகிறது,
அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். 53வது வசனம், அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். அக்கறைக்கு போய் சேர்ந்தார்கள். அக்கறையுள்ள தேவன் அவர் உங்களை அக்கறைப்படுத்துவார். எத்தனை புயல் அடிச்சாலும், எத்தனை காற்றடிச்சாலும் அவர் பத்திரமா உங்களை கொண்டு போய் கரை சேர்ப்பார். இதுக்கு நேரம் இல்லை, நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த கெனசரேத்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இனிமை, செழுமை, கொழுமை. ஆரம்பிச்சது எங்க தெரியுங்களா? ஒரு மீன் பிடிக்கிற ஒரு இடம் தான். ஆனா முடிக்கும் போது எங்க தெரியுமா? இனிமையும் செழுமையும் கொழுமையும். இந்த வருஷத்தை நீங்க முடிக்கும் போது தேவன் அப்படியே உங்கள் வாழ்வில் தான் வாக்கு பண்ணின நன்மைகளை தந்து உங்களை மகிழ்வாக்குவாராக.